எம்பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, நமக்கு சிறப்பு விருந்தினரா திரு மலைராஜன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்துட்டு அவங்க கிட்ட இருந்துட்டு நெறைய அனுபவங்கள வந்துட்டு நெறைய கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அவர் வந்துட்டு சிறப்பான ஒரு நிகழ்ச்சிய குடுப்பாரு அப்படின்ற ஐயா இருக்கீங்களா? ஐயா வணக்கம் ஐயா வணக்கம். நான் வணக்கம், ஆக்சுவலா வணக்கம், வணக்கம். சென்னைக்கு ஒரு அவசர வேலை நிமித்தமா வந்துட்டேன். இந்த நான் சரிங்க. இருக்கிற இடத்துல கொஞ்சம் டவர் கிடைக்கல. ஆனா ஆடியோ இப்ப கேக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லா கிளியரா கேக்குதா சார்? கேக்குது, கேக்குது, கேக்குது. நான் வீடியோ ஆன் பண்ணா அது சரியா வர மாட்டேங்குது. என்னன்னு தெரியல. இவ்வளவு நேரம் அதுக்குரிய போராட்டத்துல சரி இருந்தேன். பரவாயில்லைங்க ஐயா. சரி சரி. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. அஹ், நான் எனக்கு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியதை சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன்யா. அஹ், அனைவருக்கும் அன்பான இனிய காலை வணக்கம். வணக்கம் சார். இப்ப வந்து ஐயா ஏற்கனவே நான் ஒருத்தர் பேசியிருந்தேன். ஆக்சுவலா போன மாசம் 3ஆம் தேதி பேசியிருந்திருக்கேன். அது இந்த மாசமும் கரெக்டா இந்த 3ஆம் தேதி வந்து இறைவன் அருளால கிடைச்சிருக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு. அந்த 18 இறை சட்டங்களை ஐயா வந்து டாக்டர் ஐயா வந்து அதை கடைபிடிச்சாலே போதும், வாழ்க்கையில நல்ல ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையும் அன்புமயமான ஒரு குடும்பமும் நல்ல பொருளாதார வளர்ச்சியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கிடைக்குங்கிறதுக்கு ரொம்ப தெளிவா அழகா நட்ஸலா கொடுத்துருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நம்முடைய தமிழ்நாட்டுல பிறக்கிறது பெரிய கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தமிழ்நாட்டுடைய இயல்பு என்னன்னா, தமிழ் மொழியினுடைய ஆளுமை, அந்த சிறப்பு லகரம், அந்த தமிழ்ங்கிற உச்சரிப்பு வந்து அந்த சிறப்பு லகரம் வந்து வேற எந்த மொழியிலயும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சாத்தூர்ல ஒருத்தர் முன்னாடி இருந்தாரு. அவர் 35 லாங்குவேஜ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு, படிச்சிருக்காரு. அவர் பேர் சந்திரசேகரன், சாத்தூர் சேகரன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சில இதுல எல்லாம் நாவல்கள்லாம் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு மொழியா ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த சிறப்பு லகரம் தமிழுக்கே உரிய ஒரு பெரிய விஷயம்னு சொல்றாரு. நமக்குள்ள இருக்க ஆன்ம சக்திய ஒளிபெற செய்யறதுக்கான ஒரு லெட்டர், எழுத்து தான் சிறப்பு லகரம். நம்ம ஆனா அந்த சிறப்பு லகரத்தை உச்சரிக்கிறோமா அப்படின்னா சரியா உச்சரிக்கிறது இல்லை. ஏன்னா அதுக்கு நாக்க மடக்கி உள்நாக்குல டச் பண்ண வேண்டியது. அதுதான் சித்தர் பாடல்கள்ல வரும். உச்சிக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே வச்ச பொருளதின் வகையறிவார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு ஒரு பாடல் வரும். அப்ப உச்சிக்கு கீழே இருக்கு, உள்நாக்குக்கு மேல இருக்கு. அந்த உள்நாக்க மேல இருக்கிறத உணர்றது எப்படி அப்படின்னா, அந்த நம்ம வந்து பயிற்சி பண்ணணுங்கிறாங்க. இந்த பயிற்சியில பண்ணும்போது பாத்தீங்கன்னா, அந்த உள்நாக்கு வந்து இந்த பெரிய நாக்கு நமக்கு இருக்கு பாத்தீங்களா, நாக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். பேசுறதுக்கும் நாக்கு தான், சுவைக்கும் நாக்கு தான். கடவுள் எப்படி படைச்சிருக்காரு பாருங்க. இந்த ஆசையில விழுந்துட்டோம்னா அந்த ஆசை நம்மளை இழுத்துட்டு போயிருது, அந்த ஆசைக்கு போனோம்னா இந்த ஆசை விட்டுருது. எதை பிடிக்கிறதுங்கிறது நம்ம மனசுதான் முடிவு பண்ண வேண்டியது. இந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம இருக்கிறோம். ரொம்ப அதை எப்படி சொல்றது, மனசை பத்தி கண்டிப்பா பேசாம அங்க அதுக்குள்ள போக முடியாது. ஏன்னா அதனால இந்த தமிழ்ல அந்த சிறப்புலகரத்தை நம்ம சொல்லி பழகணும். பழக பழக வாழை பழம், இந்த மாதிரி சொல்ல 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 நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்ம அந்த உச்சிக்கு கீழே அந்த உள்நாக்குக்கு மேல பொருளை உணர்றதுக்கு முதல்ல ஒரு பொருளை நம்ம கண் தெரியலன்னு வச்சுக்கோங்க. கண் தெரியாதவங்களுக்கு கையில தொடு உணர்வு நல்லா இருக்கும். எதையாவது தொட்டோடனே டச் பண்ணோடனே டக்குன்னு அவங்க அது என்னன்னு புரிஞ்சுக்குவாங்க. ஈவன் ரூபா நோட்டை கூட அவங்க அப்படி தடவி பார்த்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த அளவுக்கு ஞானம் அவங்களுக்கு உடனே இயற்கையா வந்துடும். ஒண்ணு குறையும் போது ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு வருது. அதான் பேலன்ஸ் பண்றது இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு பெரிய மாபெரும் சக்தி. அதே மாதிரி கேட்கறதுல அவங்களுக்கு ரொம்ப கவனமா இருப்பாங்க. நான் பார்க்கும்போது ஒருத்தர் வெறும் குச்சியை மட்டும் வச்சுட்டு நடந்து வர்றாரு ரோட்ல. லேசா அப்படியே டச் பண்ணி எந்த இடத்துல மேடு இருக்கு, எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, ஒரு கண் தெரியாத பார்வை இல்லாதவர் அவர் வாட்டுக்கு ரோட கலந்து போறாரு. இங்கிட்டு வர்ற சவுண்ட் எல்லாத்தையும் கேட்கிறாரு, கவனிக்கிறாரு. இந்த கவனம் சிதறாமல் இருக்கும்போது எந்த காரியமும் நமக்கு சித்தியாகுங்கிறதா உண்மை. அதை பத்தின விழிப்புணர்வு தான் நமக்கு தேவை. விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு பாட்டு வரும், பட்டுக்கோட்டையார் பாட்டு. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள்
தானும் கெடுத்ததும் நாட்டை கெடுத்து விட்டார் சொல்லி. அது மாதிரி சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து கொண்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார். விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார் அப்படிங்கிற. விழித்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். அதுல பாத்தீங்களா சிறப்புலகரம் தான் வருது. நம்ம பிழைக்கணும் அப்படின்னாலே விழிக்கணும். அது தமிழ்ல வந்து 3 ல இருக்கு. ல ழ ழ 3 ல. அந்த மாதிரி 3 லாவையும் நம்ம பிரிச்சு உச்சரிச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணாலே நமக்கு ஞானம் கண்டிப்பா சித்திக்கும். அதான் உண்மை. அதனால நம்ம வந்து விழிப்புணர்வோட இருக்கிறது தான் ரொம்ப தனித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திருன்னு சொல்லி விவேகானந்தருடைய இதுல எல்லாம் போட்டிருப்பாங்க கொட்டேஷன்ல. பசித்திரு எப்பயுமே ஒரு பசியோட இருக்கணும். அதாவது வயிற்ற ஃபுல்லா இப்ப நம்ம அடைச்சு கழுத்து முட்டை சாப்பிட்டுறோம். சாப்பிட்ட உடனே ஃபுல்லா நமக்கு அடுத்து எங்கடா படுக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி மனம் வந்து அதுக்கு போயிடும், சோம்பேறித்தனத்துக்கு போயிடும். அதனால உணவு வந்து பாதி வயிற்றுக்கும் கால் வயிற்றுக்கு தண்ணியும் கால் வயிற்று கேப் விடணுங்கிறாங்க. இந்த மாதிரி உணவு தொடரும்போது ஒரு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்துக்கு போகுது. ஏன்னா நம்ம வந்து அன்னைக்கு நான் பேசும்போதுமே சரியான உணவு முறைகள்ங்கிறது சொன்னோம். அதாவது முதல்ல வந்து நம்ம திருமந்தத்துல சொல்றதே உடம்புதான் ரொம்ப முக்கியங்கிறார். ஃபர்ஸ்ட் உடம்பு வச்சுதான் நம்ம அடுத்தது எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு. இப்போ உடம்ப எப்படி வச்சுக்கிறதுங்கிறதுல நம்ம மெல்ல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப உடம்ப எப்படின்னா 3 வேளை நம்ம உணவு எடுக்கிறோம். உணவு தான் உடம்பா மாறுது. அதனால உணவுல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அப்படியே மெல்ல ஒன்னொன்னா நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீங்க கேளுங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தாலும் உடனே தயவு செஞ்சு குறுக்க கேட்கலாம். கேட்டா தான் அப்பப்ப தெளிவு பண்ண முடியும். அதான் நான் முன்னாடியே அவருக்கு சொல்லியிருந்தேன். என்ன, he who ask question may be a fool for some time. அதாவது நம்ம கேள்வி கேட்கறது ஒரு முட்டாள்தனமா கூட இருக்கலாம். he who never ask will be a fool for ever அப்படின்னு ஒரு கொட்டேஷன் இருக்கு. அதனால நமக்கு தெரியும் அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் தெரியாமே போயிடும். அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால நீ சந்தேகம் இருந்துன்னா எப்பனாலும் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். அதுக்காக நான் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லலை. ஏன்னா நானுமே அங்கங்க இந்த நுனிப்புல் மேஞ்ச மாதிரி மாடு வந்து பார்த்தோடனே புல்வெளியை பார்த்த உடனே அப்பா அவ்வளவு புல் இருக்கு நமக்கு இன்னைக்கு சரியானது. ஆனா ஒரு இடத்துல கடிச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு இடத்துக்கு போயிடும். இன்னொரு இடத்துல கிடைக்கும். அதுதான் மனசனுடைய விஷயம். அந்த மனசைத்தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் ஒரு குரங்கு அப்படிங்கிறாங்க. அதை பத்தி நிறைய கவிஞர்கள் பாடல்கள் நிறைய எழுதியிருக்காங்க. இப்ப வந்து என்னன்னா முன்னொரு காலத்துல தமிழ் வந்து இப்ப இன்னைக்கு கோவில் கல்வெட்டுகள்ல இருக்க தமிழ் எல்லாம் நம்மளால வாசிக்க முடியுமானா கண்டிப்பா முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் இருந்திருக்கு. அது மாறி மாறி வந்துட்டு இருக்கு. தமிழ் சுத்த தமிழ் யாராலையும் படிக்க முடியாத அளவுக்கு கல்வெட்டுகள்ல இருக்கு. அதை இப்ப ஆராய்ச்சி பண்ணி அதுல என்ன எழுதியிருக்காங்கிறதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இப்ப தமிழ் மாறி இப்ப வந்து தமிழும் ஆங்கிலமும் கலந்து தங்கிலீஷ் மாதிரி இங்கிலீஷ் சேர்ந்து இப்ப பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. தமிழ்ல பேசினோம்னா இப்ப இருக்க குழந்தைகளுக்கு என்னன்னே தெரியல. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒரு மாற்றத்துக்காக நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த மாற்றத்தை யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதான் உள்ள விஷயம். அது இருந்தாலும் நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் ஆக வேண்டிய கட்டத்துல இருக்கோம். இப்பதான் இப்ப உணவு முறையில வரும்போது ஃபர்ஸ்ட் காலையில வந்து கூடுமான வரைக்கும் பழ உணவுகள், அதாவது ஜூசி ஃப்ரூட்ஸ் அதை சாப்பிடுறது நல்லது அப்படிங்கிறாங்க. மதிய உணவு நல்ல அறுசுவை உணவா சாப்பிடணும். அந்த அறுசுவை உணவுல நம்ம வந்து குறிப்பா வந்து இனிப்பு நிறைய சாப்பிடுறோம். மற்றபடி புளிப்பு எல்லாமே சாப்பிடுறோம். நம்ம மெயினா சாப்பிடாம இருக்கிறது வந்து துவர்ப்பு, கசப்பு. இந்த 2 மட்டும் கூடுமான வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம் இயற்கையாவே. ஏன்னா நம்ம நாக்குக்கு அது பிடிக்கிறது இல்லை. ஆனா அந்த 2 சுவை தான் கண்டிப்பா உடம்புக்கு தேவை. நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏதாவது ஒரு நோய்னா உடனே டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போனோடனே அவர் கொடுக்குற மாத்திரை, இந்த மாத்திரையை லேசா நீங்க நாக்குல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி கசக்குது அப்படின்னு. நீங்க கசப்பை தவிர்த்ததுனால கசப்பான மாத்திரையை சாப்பிடுறதுக்காண்டி நமக்கு ஒரு சூழ்நிலையே வந்துருது. அதனால அது உணவுலேயே நம்ம பேலன்ஸ்டா ஒரு டயட் கொடுத்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு பேலன்ஸ்டு டயட்டை வச்சு உடம்பும் நல்லா பேலன்ஸ்டா இருக்கும். இந்த ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் இந்த 3ம் பேலன்ஸ் ஆயிடுச்சுனாலே நோயே கிடையாது. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம டாக்டர் ஐயா வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. நம்ம கர்ம வினைன்னு சொல்லி. இப்ப எல்லாத்துலயும் சுத்தினாலும் கடைசியில நம்ம அங்கதான் வந்து நிக்க வேண்டிய கட்டத்துல இருக்கோம். அதை இப்ப நம்ம பொதுவா யார்ட்டையும் சொல்ல போனோம் பேச போனோம்னா எல்லாரும் நம்மள வந்து அதெல்லாம் கிடையவே கிடையாது, நீ அதை சொல்லிட்டு இப்படி
நேரத்தையும் பொழுதையும் போக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்மளை சொல்லத்தான் செய்யறாங்க. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் வந்து ஒன்றும் முட்டாள்கள் அல்ல. ஏன்னா 2000 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் எழுதியிருக்காங்க. தமிழ்ல வந்து ஆழமா அவங்க தெளிவாவே சொல்லியிருக்காங்க. என்ன அதான் நான் ஏற்கனவே பேசும்போது சொல்லியிருந்தது. இந்த சிவ வாக்கியர் பாடலா இருக்கட்டும், திருமூலர் திருமந்திரமா இருக்கட்டும், இதுல வந்து எல்லாமே ஆழமா தான் சொல்லியிருக்காங்க. இது காரணம் வந்து நம்முடைய இதுதான். அதை வந்து நம்ம ரமண மகரிஷி ரொம்ப 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 இதா சொல்லியிருக்காரு. அதாவது கர்மா தான் நமக்கு எல்லாமே, நம்ம பிறவியே நிர்ணயம் பண்ணுது. நம்ம திரும்ப திரும்ப நம்ம வந்து பிறந்து சிரமப்படுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு காரணம் இல்லாம எந்த ஒரு காரியமும் இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். அந்த வந்து கடவுள் வந்து கர்ம, அதாவது நம்ம வந்து எப்படி ஒரு விதை வந்து தரையில விழுந்தா எப்படி இருந்தாலும் அது முளைக்கத்தான் செய்யும். அது என்ன விதையா இருந்தாலும் சரி. இந்த வேலிக்கருவுல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் இப்ப வேலிக்கருவுல தான் இருக்கு. விவசாய நிலங்களை கண்ணாலே பார்க்க முடியல. அந்த அளவுக்கு நம்முடைய சமுதாயத்துல வேலிக்கருவுல டாமினேஷன் கூடிடுச்சு. அது பாத்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு மாசம் மழை பெய்யலைனாலும் சரி, 2 மாசம் மழை பெய்யல, 6 மாசம், ஒரு வருஷம் மழை பெய்யலைனாலும் அந்த வேலிக்கருவுல பச்சை பசேர்னு அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு காத்துல. என்ன காரணம் அப்படின்னா அதுல வந்து இருக்கிற நஞ்சு சத்து. அது வேறு, அதாவது மரம் வந்து ஒரு 3 அடி 4 அடி வளர்றதுக்குள்ள வேர் வந்து 10 அடிக்கு உள்ள போயிருது. அந்த அளவுக்கு தண்ணியில நீர் சத்தெல்லாம் எடுத்துருது. அதனால எல்லாரும் கூடுமான வரைக்கும் நம்மளை சுத்தி இருக்க வேலிக்கருவலை பூராத்தையும் எடுத்துட்டா தான் நமக்கு நீர் வளம் கூடும் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி நம்ம சமுதாய சிந்தனையிலையும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அந்த அந்த வேலைக்கருவுல மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் வந்து வேகமா நம்ம மனசுல வேரூன்றிடுது. அதுதான் நமக்கு மெயினான ஒரு சிந்தனையா வந்து வந்து நமக்கு வெளிப்படுது. அதை வந்து நமக்கு கட்டுப்படுத்துறது தான் விஷயம். அதுதான் வந்து அந்த விதைய வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றாருன்னா வறுத்துருங்க அப்படிங்கிறாரு. ஒரு விதை வந்து அது இயற்கையா வரும்போது அது கீழே விழுந்தா முளைச்சிரும். அதே விதைய போட்டு வறுத்தாச்சு அப்படின்னா கண்டிப்பா அது முளைக்கவே முளைக்காது. அதை வறுக்கிறது எப்படி அப்படிங்கிறதா இப்ப பிரச்சனை. எப்படி விதைய வறுக்கிறது? அதான் மனசு. நம்ம மனசுக்குள்ள வந்து நல்ல விஷயங்களை கேட்கணுங்கிறாங்க. கேட்க 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 காது, அதுக்காகத்தான் ஓப்பனா கொடுத்துருக்காரு கடவுள். எவ்வளவு நல்ல விஷயங்களை கேட்கணுமோ கேட்கணும். கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து மனசுல வச்சு சிந்திக்க வேண்டும். அதான் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறாரு. நமக்கு அறிவு வந்து அப்பதான் வந்து ஒரு ஜோதியா சுடர் விட்டு பிரகாசிக்கும். அப்ப நிறைய விஷயங்களை கேட்கணும். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நமக்கு இப்படி ஒரு ஒரு கடவுள் நமக்கு ஒரு பிராப்தம் கொடுத்துருக்காருன்னா, காலையில எந்திரிச்சு ஒரு 5 மணில இருந்து ஒரு 6 மணியோ 7 மணியோ வரைக்கும் நம்ம வந்து கேட்கறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒரு விஷயத்த வந்து சொல்றது ரொம்ப எளிது, அதை செய்யறது ரொம்ப கஷ்டம். அதனால சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்கங்கிறது தான் விஷயம். அதை நம்ம எப்படி உள்வாங்கங்கிறது 2வது விஷயம். அதை வந்து திரும்ப நம்ம அதை வந்து ஒருமுகப்படுத்தி அதை வந்து தியானிக்கணுங்கிறாங்க. தியானிச்சாச்சுன்னா அந்த 3 காரியம் பண்ணணும். அதாவது கேட்கிறோம், அதை சிந்திக்கிறோம், அதை வந்து தியானத்துல வச்சு அதை வந்து அனலைஸ் பண்றோம். இந்த 3 பண்ணியாச்சுனாலே நம்ம மைண்ட் வந்து பியூரிஃபை ஆயிருது. அந்த தேவையில்லாத விதைகள்லாம் அப்படி வறுக்கப்பட்டு அது முளைக்காம போயிரும் அப்படிங்கிறாங்க. அப்ப அதுக்கு தேவை வந்து மௌனம். மௌனத்தை பத்தி கூட அருமையா அன்னைக்கு ஒருத்தர் நம்ம ஜெயக்குமார் சார் பேசினார்னு நினைக்கிறேன். அதாவது எல்லாருமே நம்மகிட்ட இப்ப இன்னைக்கு 60 பேரோ 70 பேரோ இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம்னா அந்த அவ்வளவுமே முத்துக்களான ஒரு பொறுப்பு மணிகளாக இருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியும். தெரியாதவங்க யாருமே இதுல கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. எல்லாரும் அவங்கவுங்க அவங்களுடைய கர்ம வினைகளுக்கு தகுந்தபடி, அவங்களுடைய பிறவி பயனுக்கு தகுந்தபடி நிறைய விஷயங்களை அவங்களுக்குள்ள உள்ள வச்சிருக்காங்க. அதை வந்து வெளிப்படுத்தி சொல்றாங்க. அது மாதிரிதான் நம்ம முன் ஜென்மம், நம்ம பூர்வ ஜென்ம புண்ணியங்கள், பாவங்கள், கர்மாக்களுடைய விளைவு தான் நம்ம பிறப்பே கிடைச்சிருக்கு. ஏன்னா வினை பயனே தேகம் கண்டாய் அப்படின்னு ஒரு பாடல்ல வரும். அது மாதிரி நம்ம செஞ்ச கர்மா தான். அதான் இப்ப வந்து ஐயாவோட நான் வந்து நேர்ல வந்து பார்க்க வரும்போது ஐயா டாக்டர் ஐயாவை நேர்ல சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப வந்து சந்திக்கும் போதே அவங்க ஐயா எனக்கு ரொம்ப இதா சொன்னது,
இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கிறிஸ்டல் உங்க கையில கிடைச்ச நிமிஷத்துல இருந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்க லைஃப் மாறுது அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. எந்த நிமிஷம் அந்த கிறிஸ்டல் ஐயா கைப்பட என் கைக்கு வாங்கினேனோ அந்த நிமிஷத்துல இருந்து ஒரு மனசுல வந்து ஒரு புது தெம்பு, தைரியம், ஒரு எதைனாலும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியுங்கிற ஒரு இது வந்துருச்சு. ஏன்னா அந்த ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த ஆற்றல வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து குடுக்குறாங்க. அதான் யான் ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, "யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு" சொல்லி. ஏன்னா ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்க. அத வந்து எல்லாருக்கும் சொல்லணும். இது மாரி எல்லாரும் அ மாறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உயர்ந்த எண்ணம். "வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனது உள்ளத்தனையது உயர்வு" அப்படிங்கிறாங்க. இத இத சொல்லும்போது தான் எனக்கு வாரியார் சாமி அவங்க சொன்ன ஒரு விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு வள்ளலார் அவர்களுடைய இத சொல்லாம என்னால இருக்க முடியாது. அதாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்காங்க. பெரிய சுவரு, உயரமான சுவரு. அதுக்கு உள்ள வந்து அவ்வளவு பழத்தோட்டம். நமக்கு தேவையான பழங்கள். பலாப்பழத்திலிருந்து மா, பலா, வாழை, முக்கனிகள், மற்றும் தேங்காய் என்னென்னலாம் ஒரு மனிதனுக்கு தேவையோ, அவசியமோ, அத்தியாவசியமோ, வாழ்க்கையில உயரத்துக்கு வர்றதுக்கு, பசி ஆற்றுறதுக்கு எல்லா கனிகளும் உள்ள பொக்கிஷங்களா புதைச்சு வச்சு அவ்வளவு இருக்கு. அத வந்து சுவர் வந்து மறைச்சுக்கிட்டு இருக்கு. இங்கிட்டு இருந்து எல்லாரும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அங்க அது இருக்கான், இது இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான், அப்படியாக்கும், இப்படியாக்கும். ஒரு பெரிய இன்பம் நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம ஐயா போன 2 நாளைக்கு நேத்தோ முந்தாநேத்தோ பேசும்போது சொன்னாங்க. சிற்றின்பம், பேரின்பம்ங்கிற பத்தி சொன்னாங்க. அங்க போனா ஒரு பேரின்ப நிலையை நம்ம அடைய முடியுமா? அப்படியாக்கும், இப்படியாக்கும்னு எல்லாரும் நம்ம வந்து ஒரு சுவருக்கு பின்னாடி இருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். அப்ப ஒரு சிலர் என்ன செய்றாங்க, நம்ம அந்த சுவர்ல ஏறி என்னதான் இவங்க சொல்லிட்டே இருக்காங்க, கதவையே காணோம். எப்படி திறந்து உள்ள போறதுன்னு தெரியல. எப்ப திறப்பாங்கன்னு தெரியல. பூட்டியே இருக்கு. நம்ம சுவர்ல ஏறி தான் உள்ள குதிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிவுக்கு வர்றாங்க. அதுல ஒரு சிலர் கஷ்டப்பட்டு சுவர்ல ஏறுறாங்க. ஏற முடியல. ஓரளவுக்கு ஏறுறாங்க. பாதியிலே கீழ விழுந்துடுறாங்க. அப்படிதான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் நம்ம லைஃப்ல. அதான் அவரு அத ஒரு மறைமுகமா ஒரு உவமானத்தோட சொல்றாரு. ஏறிட்டாங்க. மேல ஏறி ஒரு வழியா கஷ்டப்பட்டு ஏறிட்டாங்க. ஒரு சிலர் ஏறுறாங்க. அதெல்லாம் சித்தர்கள். ஏறுறாங்க. இன்னைக்கு கோடானு கோடி நவகோடி சித்தர்கள்ன்னு சொல்றாங்க. ஏறுறாங்க, பாக்குறாங்க. ஆமா, சொன்னது உண்மைதான். இவ்வளவு ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, மாதுளை இருக்கு, கொய்யா இருக்கு, பழங்கள் பூத்து குலுங்குது. வாசனை அப்படியே ரம்மியமா இருக்கு. இங்க இருந்தா நமக்கு சொர்க்கம் தான். இந்த சொர்க்கத்துக்கு உள்ள போயிட்டோம்னா, நமக்கு என்னமே தேவையில்ல அப்படின்னா, குதிரை உள்ளன்னுட்டு டமார்னு உள்ள குதிச்சிடுறாங்க எல்லாரும். அவ்வளவுதான். குதிச்சு அவங்க அப்படியே இறைவனோட கலந்து மெர்ஜ் ஆகி அந்த பேரின்ப நிலையை அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நமக்கு தெரியல. ஆனா, அது நடந்துகிட்டு தான் இருக்கு இந்த உலகத்துல. ஆனா வள்ளலார் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த சுவர்ல ஏறிட்டாங்க. பாக்குறாங்க. பார்த்த மாத்திரத்துல எல்லாத்தையும் அப்படியே கிரகிச்சுட்டாங்க. அப்படியே டவுன்லோட் பண்ணிட்டாங்க. மனசுக்குள்ள ஏத்திட்டாங்க. ஏத்திட்டு என்ன செய்றாங்க, அடடா! இது வந்து இவ்வளவு இருக்க விஷயம் மக்களுக்கு தெரியாம போயிருச்சே இந்த உலக மக்களுக்கு. அறியாமையில இருந்து இப்படி அவஸ்தைப்பட்டுட்டுல இருக்காங்க. இவங்களுக்கு எப்படி இதெல்லாம் சொல்லணுமே! அப்படிங்கிற சிந்தனை வந்து ஒரு சில மகான்களுக்கு மட்டும் தான் வரும். எல்லாருக்கும் வராது. அதான் விஷயம். அதாவது கொடுக்கிறது. கொடுக்கிற குணம் கோடியில ஒருத்தருக்கு வரும்பாங்க. ஐயா தர்மத்த பத்தி பேசும்போது எனக்கு அதான் சாமி வாரியார் சாமி சொல்லுவாங்க, "கொடுக்கிற குணம் கோடியில ஒருத்தனுக்கு தான் வரும்" அப்படிம்பாங்க. கொடை வள்ளல். அன்னைக்கு விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். பாரி, ஓரி, அ கர்ணன் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிட்ட ஆளுகள தான் நம்ம சொல்ல முடியுது. காரணம் என்னன்னா, அந்த கொடுக்கிற எண்ணம் வரணும். பிறருக்கு ஒண்ணு மனசார கொடுக்கிற எண்ணம் வந்து லேசு கிடையாது அது. எல்லாருக்கும் வராது. அதுதான் விஷயம். இந்த தாராள, தயாள குணம் வந்து வள்ளலாருக்கு இருந்ததுனால, அவரு என்ன செஞ்சுட்டாரு, அது எல்லாத்தையும் கிரகிச்சுட்டு, அங்க உள்ள குதிக்காம, இங்கிட்டு வெளியில இறங்கிட்டாரு. ஏன்னா, அத வந்து உள் வாங்கிட்டாரு. அப்ப இத பூரா மக்களுக்கு சொல்லணும்னு வெறும் பாடல்கள், திருவருட்பான்னு சொல்லி ஒரு அருட்பாவ நமக்காக குடுத்திருக்காங்க. குடுத்து எல்லாரும் படிங்க, "சேரவாரும் செகத்தீரே" எல்லாம் வந்து நீங்க உங்க வாழ்க்கையில இந்த வினைகள் எல்லாம் கடந்து, நேரா இறைவன வந்து அடைஞ்சு, ஒரு பேரின்ப நிலைக்கு வாங்கன்னு சொல்லி வள்ளலார் வந்து நம்ம மக்கள் இருக்க பக்கத்துல குதிச்சுட்டாங்க. குதிச்சு எல்லாம் சொல்றாங்க. அந்த திருவருட்பாவுக்கு பார்த்தா ஏகப்பட்ட எதிர்ப்பு. அத ஒரு சிலர் வந்து மருட்பா, திரு திரு அருட்பாங்கிற பதில் மருட்பான்னு சொல்லி எதிர்ப்புலாம் குடுத்துருக்காங்க. எல்லா ஒரு விஷயத்துக்கும் நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா,
ஒருத்தன் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் இருக்கும். நம்ம ஒண்ணு செய்யறோம்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி குறை சொல்றதுக்கு 10 பேர் இருக்கத்தான் செய்வாங்க. ஆனா நமக்கு எது சரின்னு படுதோ அதுபடி நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் வள்ளலார் அவர்கள் அரும்பாடுபட்டு அந்த விஷயங்களை மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் வாழ்க்கையில படாத கஷ்டங்களே கிடையாது. கஷ்டப்பட இஷ்டப்படுன்னு சொல்லி தவயோகி ஞான பாரதி சொல்லுவாங்க. கஷ்டப்பட இஷ்டப்படு. ஏன்னா கஷ்டம் வர வரதான் நமக்கு வந்து நமக்கு இருக்க அறியாமை வேற விஷயங்கள் எல்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் எப்படி நீங்கும். எப்படி ஒரு தங்கத்தை வந்து நெருப்புல போட்டு அப்படியே கொதிக்க வச்சு அதை லிக்விட் ஆக்கி புடம்போட புடம்போட அது பிரகாசிக்கிற மாதிரி எப்படி ஒரு கல்லு வந்து செதுக்க செதுக்க சிற்பமாகி அழகு கொடுக்குற மாதிரி. அதான் ஒரு அருமையான பாடல்ல வரும். வாழ்க்கையில் 1000 தடைக்கல்லப்பா, தடைக்கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே நம்ம வந்து தடைக்கல்ல பூரா படிக்கல்லாம் மாத்தணும். மாத்தினாதான் நம்ம வந்து அந்த உயர்ந்த நிலைக்கு போக முடியுங்கிறதா உண்மை. அந்த சோதனைகளை வந்து சாதனைகளா மாத்தணும். அதுக்கு என்ன முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் செய்யணும். ஏன்னா இப்ப வந்து இந்த விதைகளை வந்து நம்ம வறுத்தாச்சுனாலே உள்ள வந்து மனசுக்குள்ள எல்லாமே தேட ஆரம்பிச்சிடும். அதை உனக்குள்ள தேடணுங்கிறாங்க. அதுல இன்னொரு பாட்டுல சொல்லுவாரு, உனக்குள்ள சக்தி இருக்கு, அதை உசுப்பிட வழிபாரு அப்படின்னு ஒரு பாட்டுல வரும். இந்த மாதிரி சில ஒவ்வொரு பாடல்கள், அதாவது இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்தந்த சித்தர்களுடைய ரகசியங்கள், சித்தர்கள் பாடல்களை படிக்கிறதுக்கோ பாக்குறதுக்கோ அதுக்கு நேரம் யாருக்குமே இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு உலகம் பூராமே பணம் பணம் பணம்னு பணத்தை நோக்கி பறந்துகிட்டு இருக்கோம். எதுக்குதான் பணத்துக்காக அலையணும்னு நமக்கே தெரியல. என்னதான் செய்ய போறோம்னு தெரியல. இதை பார்த்தோன்னே அதை செய்யணும், அதை பார்த்தோன்னே அடுத்ததுக்கு போகணும், இன்னும் மேல போகணும், மேல போகணும், மேல போகணும்னு சொல்லி போய்கிட்டே இருக்காங்களே ஒழிய என்ன நம்ம ஆழத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே புரியல. இதைத்தான் மனம் ஒரு குரங்குன்னு சொல்லி ஒரு பாடல்ல அருமையா வந்து ஒருத்தர் படிச்சிருக்காரு. மனித மனம் எப்படி குரங்கு மாதிரி ஒரு கிளையில இருந்து அடுத்த கிளைக்கு போகுது, அடுத்துல இருந்து அடுத்து போய் தாவிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மனதை கற்ற வித்தையை பத்தி சொல்லும் போதுதான் தாய்மானவர்கள் அவர் ஒரு பாடல்ல சொல்றாங்க. அந்த பாடலை கேட்டாலே எனக்கு அப்படியே பெரிய ஆச்சரியம். அதாவது என்னமோ நம்ம சாதனைங்கிறது வந்து இன்னைக்கு பெரிய நம்ம பேசி பேசி சாதனைய நம்ம வந்து பெருமையா பேசிட்டு இருக்கோம். அவரோட பாடல்ல என்ன படிக்கிறாருன்னா, கந்துக மத கரியை வசமா நடத்தலாம், கரடி வெம்புலி வாளையும் கட்டலாம், ஒரு சிங்க முதுகில் மேற்கொள்ளாய் கட்செவி எடுத்தாடலாம். இந்த தமிழ்லாம் பாருங்க எவ்வளவு ஆழமான தமிழா இருக்கு. அதை படிக்கிறதுக்கே நமக்கு முடியாத அளவுக்கு இருக்கு. அதாவது கந்துனா குதிரையாம். குதிரையையும் நம்ம வந்து அடக்கிடலாம். மத யானை வந்தாலும் அதையும் நம்மளால அடக்கி நம்ம சொன்னபடி கேட்க வைக்க முடியும். ஒரு கரடி வந்தாலும் அதை வாழை பிடிச்சி இழுத்து அதையும் அடக்க முடியும். ஒரு புலி வந்தாலும் அதையும் பிடிச்சி அடக்கிடலாம். என்ன கட்டலாம், ஒரு சிங்க முதுகு மேற்கொள்ளலாம், கட்செவி எடுத்தாடலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா அந்த சிங்கத்தை வந்து அடக்கி அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்து அதுல பயணம் பண்ண முடியும். ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய சாதனைகள். ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியும், ஒரு மனுஷன் நினைச்சா செய்ய முடியும். அது மாதிரி பெரிய பாம்பு பிடிச்சி அப்படியே சுத்தி தூக்கி எறிய முடியும். ஏன்னா அது மாதிரி பெரிய கொதிக்கிற அனல்ல அப்படியே நம்மளால உட்கார்ந்து வெண்தளலில் ரணம் வைத்து 5 லோகத்தையும் ரசமாக்கி, அதாவது 5 லோகத்தையும் உருக்கி தங்கம் இதெல்லாம் நம்ம தயார் பண்ணி அதை வச்சு பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும். வேதித்து விற்றுண்ணலாம், அதாவது நல்லா அதுல இருந்து பெரிய பணம் பண்ணலாம். வேறொருவர் காணாமல் உலகத்துக்கு உலாவலாம். அதாவது அப்படியே சித்து நம்ம இங்க இருந்து யாருக்கும் தெரியாம எங்கனாலும் போகலாம், டிராவல் பண்ணலாம், வைக்கலாம், என்ன வேணாலும் செய்ய முடியும். விண்ணவரை ஏவல் கொலை செய்யலாம் அப்படிங்கிறாங்க. அதாவது விண்ணவர்னா நம்ம தேவர்கள், அவங்கள வந்து நம்ம சொல்லி கமாண்ட் பண்ணி அவங்கள செய்ய வைக்க முடியும். மற்றொரு சரீரத்திலும் புகலாம் அப்படிங்கிறாங்க. எப்படி திருமூலர் வந்து ஒரு சரீரத்துல இருந்து ஒரு சரீரத்துக்கு வந்தாரா, அது மாதிரி அதுவும் செய்ய முடியும். எல்லாமே நடக்கலாம். தண்ணி மேல நடக்கலாம், அது மாதிரி நெருப்பு மேல உட்கார்ந்து தவம் பண்ணலாம், அப்படியே எல்லாம் பண்ணலாம். ஆனா எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம சிந்தனையை அடக்கி சும்மா இருக்க மட்டும்தான் நம்மளால முடியாது அப்படின்னு அந்த பாட்டுல முடிக்கிறார். சும்மா இருத்தல் அதான் ரொம்ப கஷ்டம். நேத்து ஐயா அவங்க சொன்னாங்க. அதுல அது ஒரு விளக்கம், ஓம்ங்கிற விளக்கத்தை நேத்து டாக்டர் ஐயா சொன்னாங்க. அதுக்கும் இந்த சும்மா இருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னு என் மனசுல பட்டதை நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதாவது
ஐயா இப்ப சொல்லும் போது என்ன சொன்னாங்கன்னா 3 எழுத்து சேர்ந்துதான் அந்த ஓமா மந்திரமா வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம குரூப்ல ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போலாம் இதை படிச்சாலே இதை கேட்டாலே போதும், நமக்கு ஞானம் கிடைப்பது உறுதி. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 3 எழுத்து தான் ஓம்ங்கிறதா மாறுது. அ உ இம். ஆ உ. அதுல வந்து ஐயா சொல்லும்போது கவனிச்சீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். நேத்து கேட்டவங்க இந்த இம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறார். இம். இம்ங்கிறது வந்து சொல்லி காமிச்சாங்க. அது சொல்லி காமிக்கும் போதே நம்ம உடம்புல எவ்வளவு வைப்ரேஷன் ஆகுதுங்கிறத நம்ம உணர முடியுது. அப்படி வைப்ரேஷன் ஆகும்போது இந்த ஹோல் பாடியும் வைப்ரேட் ஆகி அப்படியே நம்ம மனசுல வந்து அந்த மூலாதாரத்துல இருந்து அந்த சக்தி மேல உடனே அந்த சவுண்டை கேட்ட உடனே எப்படி நம்ம ஒரு புனல்ல நம்ம அந்த காலத்துல நீங்க அடுப்பு வச்சு அவங்களுக்கு தெரியும். நான் எங்க அம்மா எல்லாம் சமையல் பண்ணும்போது பார்த்திருக்கேன். சமையல் பண்ணும்போது முன்னாடி எல்லாம் விறகு அடுப்பு தான். பானைய அடுப்புல வச்சிருப்பாங்க. ஒரு குழல் வச்சிருப்பாங்க. அதாவது புனல், அதாவது அது என்ன சொல்றதுன்னா அது ஊதிம்பாங்க. அதை வந்து அது வரையும் ஊதணும். ஊதுனோம்னா தான் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த காத்தை வந்து நெருப்புல ஊதுவாங்க. ஊதுன உடனே அது நல்லா பத்தி எரியும். ஊதி 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 பெருசாக்குறதும்பாங்க. அது மாதிரி ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்கிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி நம்ம யதார்த்தமா பேசும்போது சொல்லுவாங்க. அப்ப ஊதுறோம். ஊதல்ல வச்சு ஊத ஊத அந்த காத்து அது உள்ள பட்ட உடனே கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த காத்தை நெருப்பு மேல அடிச்ச உடனே வேகமா நல்லா எரியும். இது மாதிரி ஊதி அதை வந்து என்ன செய்யறாங்க, அந்த நெருப்புல வந்து ஊத ஊத நெருப்பு நல்லா கொட்டி எரியும். இப்ப எதையோ சொல்ல வந்து எனக்கு போயிடுச்சு. அப்ப அந்த சும்மா அப்படிங்கிறது வந்து அந்த இம்முங்கிறதுல வந்து உம்ங்கும் போது அந்த கீழே போய் அந்த புனல்ல வந்து நமக்கு மூலாதாரத்துல ஊதி அந்த நெருப்பை மூன்றெழு கனலை, அந்த காத்து தான் அந்த பாத்தீங்களா, மூன்றெழு கனலை காலால் உதைத்து கபாலம் ஏற்றணும் அப்படிங்க. கபாலம்னா தலை. தலைக்கு இந்த சக்தி ஏத்துறதுக்கு கீழே இருந்து அந்த கனலை எரிய வைக்கிறதுக்கு அந்த அதை வச்சு காத்து தான் வேணும். அந்த காத்தை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஊதும் போது அப்படியே மேலே ஏறி உயரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிந்தையை அடக்கி சும்மா இருக்கிறதுங்கிறது அதான். அந்த இம்முங்கிற வார்த்தை அந்த சும்மால வருது பாத்தீங்களா, அதுதான் எனக்கு தோணுச்சு நேத்து. இம்முங்கிற வார்த்தை சும்மா அப்படிங்கிற வார்த்தையில வருது. இந்த சும்மாங்கிற வார்த்தையை பத்தி ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, இந்த சும்மாங்கிற வார்த்தை தமிழ்ல மட்டும்தாங்க இருக்கு. அதுக்கு வேற எந்த வார்த்தையிலும் இல்ல. அதுக்கு அந்த எஃபெக்டே கிடைக்கல அப்படிங்கிறது. சும்மா இறப்பா அப்படிம்பாங்க. நான் சும்மாதாங்க இருந்தேன். யதார்த்தமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுல உள்ள ஆழமான கருத்து என்னன்னு தெரியல. அது 2 இம் மா உம்மா அப்படின்னு அந்த ங்கிற வைப்ரேஷன் அதுக்குள்ளே அடங்கி இருக்கு. அதனாலதான் ரொம்ப சிறப்பா எனக்கு தோணுச்சு. சும்மா இருக்கிறது தான் கஷ்டங்கிறதும் இப்ப தெரியுது. அத வந்து சும்மா இருந்தா சோம்பேறித்தனம் அப்படின்னு அதுக்கு கவுண்டரா சிலர் சொல்றாங்க. நீ சும்மா இரு எல்லாம் சரியா போகும். பொறுமையா இரு சரியா போகும். அந்த வந்து எல்லா இடத்துலயும் வந்துகிட்டே இருக்கும். சும்மா, பொறுமை எல்லாத்துலயும் மாங்கிற வார்த்தை வந்துகிட்டு இருக்கும். அதுதான் இவர் சொல்லும்போது நம்ம சிவ வாக்கியர் சொல்லும்போது ராம நாமம் ராமா 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 ராமான்னு மா 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 ராம ராம் 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 அதுலயும் வருது. அது மாதிரி ராம் 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 ஹே ராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். காந்திஜி அவரு இறக்கும் தருவாயில கூட ஹே ராம் 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 ராமன்னு தான் நினைச்சார் மகாத்மா காந்தி. அவரு சுடும்போது கூட அதை நினைச்சார் சிந்தனையில. அதனால சதா இறைவனுடைய சிந்தனை நம்ம ஒரு மனசுல வச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த இறைவனின்றி அணுவின்றி எதுவும் அசையாது. அவனின்றி அணுவும் அசையாதுங்கிறாங்க. அவனின்றி அணுவும் அசையாது. அணு அசையறதுக்கு காரணமே இறைவன் தாங்கிறத உணர்ந்து நமக்குள்ள எப்பயுமே இறை சிந்தனையோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய இதா இருக்கு. இதுல நிறைய பாடல்கள் வந்திருக்கு. எல்லா பாடல் நடராஜர் 10ன்னு ஒரு பாடல் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து நடராஜர் 10 இவர் நம்ம திருமூலர் எழுதினதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் நீங்க யூடியூப்ல இன்னைக்கு பெரிய பொக்கிஷம் நமக்கு வந்து ஒரு செல்போன் கிடைச்சது. அதுல வந்து அவ்வளவு விஷயம் இருக்கு. யூடியூப்ல போய் நம்ம நடராஜர் 10ன்னு நீங்க அடிச்சு பாருங்க, ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை போட்டு 5 நிமிஷம் காலையில கண்ணை மூடிட்டு கேட்டீங்கன்னா என்னெல்லாம் இறைவன்ட்ட அவருக்கு நான் இப்படி செஞ்சேனா அப்படி செஞ்சேன். அதே தான் வள்ளலாரும் கேட்கிறாரு. நான் இப்படி செஞ்சேனா அதான் நான் ஐயா அன்னைக்கு 42 கட்டல நான் இதெல்லாம் தப்பு பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் எல்லாத்தையும் சொல்றாங்க. எல்லாமே நம்மளும் பண்ணிக்கிட்டே இருக்கோங்கிறது தான் உண்மை. இப்ப எல்லாரும் முன்னோர்கள் கட்ட அனுபவத்தை நமக்கு எல்லாம் சொல்லி இதுல இருந்து நீங்க மாறி வாங்க, திருந்தி வாங்க அப்படிங்காங்க. அதாவது ஏற்கனவே அந்த கண் போன போக்கில் அந்த பாடல்ல வரும். என்ன திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், மறைந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும்
இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா அப்படின்னு அருமையான வரிகள்ல கண்ணதாசன் அவர்கள் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மனசு பெரிய இதா இருக்கு, அது மாய குரங்கா இருக்கு. அந்த அதை பத்தி வள்ளலாருமே ஒரு பாடல்ல அழகா சொல்லியிருக்காரு. மனம் என்னும் ஓர் பேய் குரங்கு, மடப்பயலே, நீதான் மற்றவர் போல் என்னை நினைத்து மறுட்டாதே கண்டாய், இனமுறை என் சொல் வழியே இருத்தி எனில் சுகமாய் இருந்திடு, நீ என் சொல் வழி ஏற்றிலே ஆனாலோ தினையளவு உன் அதிகாரம் செல்ல ஒட்டேன், உலகம் சிரிக்க உன்னை அடக்கிடுவேன் திருவருளால். பாத்தீங்களா, திரு அருள், அங்க திரு அருள் வந்துருச்சு. கணத்தே நனவில் என அறியாயோ, யார் என இங்கு இருந்தாய், ஞான சபை தலைவனுக்கு நல்ல பிள்ளை நானே. எப்படி எவ்வளவு அருமையா ஒரு பாசிட்டிவா சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளலார் அவர். ஞான சபை, நமக்கு ஞானம் வரணும், அதுக்கு ஒரு சபை இருக்கு. ஞானம் தானே, ஞானத்தை பத்தி தான் இப்ப ஐயா பேசிட்டு இருக்காங்க. அந்த ஞான சபைக்கு தலைவனுக்கு நான் நல்ல பிள்ளையா இருக்கணும், செல்ல பிள்ளையா இருக்கணும். நல்ல பிள்ளை செல்ல பிள்ளையதான் எல்லாரும் கொஞ்சுவாங்க. அப்ப அந்த செல்ல பிள்ளைய கொஞ்சணும்னா நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும். இந்த நல்ல பிள்ளையா இருக்கிறது தான் நல்ல குணங்களோட இருக்கணும் அப்படிங்கிறதுதான் விஷயம். அதை வள்ளலார் உணர்வு பூர்வமா படிச்சிருக்காங்க. அதாவது என்னை ஒண்ணும் மிரட்டாத அப்படின்னு சொல்லி எவ்வளவு அத மனசை மடப்பயலை அப்படின்னு வைறாரு. மடப்பயலை, நீ என்ன மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டு என்னை இது பண்றியா, மிரட்டுறியா? அதெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் நீ இனமுறை என் சொல் வழியே, நான் சொல்றபடி மனசாட்சி. அதான் முன்னாடி பேசும்போது சொல்ல, மனம் மனசாட்சி ரெண்டு விஷயம் இருக்கு. எந்த ஒரு விஷயத்த நினைக்கும் போது செய்யும் போது நம்ம மனசு சொல்றபடி கேட்கிறோமா, மனசாட்சி சொல்றபடி கேட்கிறோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். மனசாட்சி எப்பயுமே நியாயம் தர்மம், எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஆள் மனசுல தெரியும். ஆனா மனசு கண்ணை மறைச்சிரும், மாயை உண்டாக்கி நம்மள திசை திருப்பி விட்டுரும். அதான் அந்த பஞ்ச பூதங்கள். அதான் இன்னைக்கு பேசும்போது ஐயா சொல்லும் போது கூட எனக்கு அந்த இது சொன்னேன். அதாவது இருக்கிறதுலே ஹைலைட்டா சொன்னது நம்ம சரண்டர் தத்துவம். அது மனசு 5 குதிரைகள் நம்மளை இழுத்துட்டு போகுது. அதை கட்டுப்படுத்தி நம்ம மனசை ஒரே மகத்துல செலுத்தி அதை கான்சன்ட்ரேட் பண்ணி இறைவன் நினைக்கும் போது, சரண்டர் ஆகிக்கும் போதுதான் இறைவன் நமக்கு காட்சி கொடுக்குறாருங்கிறதா விஷயம். அதான் திரௌபதி மானன் காத்த படலத்துல சொல்லும் போது எல்லாமே அவ கைய வச்சு எவ்வளவோ முடிச்சு பார்க்க முடியாத பட்சத்துல 2 கையையும் தூக்குறாங்க. அப்பதான் இறைவன் காட்சி கொடுக்குறாரு. அது மாதிரி நம்ம 2 கையையும் தூக்கி சரண்டர் ஆகணும் அப்படிங்கிறத அந்த சரண்டர் தத்துவம். அதுதான் வள்ளலார் செஞ்சாங்க. எல்லா ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் டோட்டல் சரண்டரா போகும்போதுதான் அது கிடைக்குது. ஆனா அந்த மனசு இந்த டோட்டல் சரண்டர் போக விடாம பேய் குரங்கா இருந்து நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்காதான் உண்மை. அது பக்குவம் ஆக ஆக கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அதான் ஐயா அவங்க ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாங்க. அதாவது இது எல்லாத்தையும் நட்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே ஜூஸ் எடுத்து, அதாவது பல மூலிகைகள் இருக்கு, எல்லாத்துலயும் இதை போட்டு அதை போட்டு இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது இதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா போட்டு அதை அப்படியே பாயில் பண்ணி அதை ஃபில்டர் பண்ணி ஒரு சின்ன பாட்டில்ல ஊத்தி அந்த பாட்டில்ல அதுல ஒரு சொட்டு போட்டு சாப்பிட்டா போதும். எல்லாமே ஐயா மாத்திரை மருந்து சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பைல்ஸ் எடுத்து வாயில போடுங்க, எல்லாம் சரியா போங்கிறாங்க. அதான் உண்மை. அவ்வளத்தையும் அங்க சேர்த்து ஒன்னா கலந்து கொடுக்கும்போது நமக்கு அப்படியே உள்ள உடம்புல போய் அது வைப்ரேட் ஆகி நமக்கு செய்யும் அப்படிங்கிறது. அதான் நட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப இன்னைக்கெல்லாம் எல்லாத்தையும் படிக்கிறதுக்கோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு நேரமே கிடையாது, பொறுமையும் கிடையாது. அத கேட்கறதுக்கு சகிப்புத்தன்மையும் இல்லை. இந்த அளவுக்கு இருக்கறதுனால இன்னைக்கு ஏதாவது என்னையா வளவளன்னு பேசிட்டு இருக்க, டக்குன்னு விஷயத்த வச்சுப்பாயா, என்னையா சொல்ல வர்ற சொல்லியா, எனக்கு நேரம் இல்லை வேலை இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாரும் இன்னைக்கு பரபரப்பா இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில அருமையா நட்ஸ் எல்லாம் ஐயா அவங்க எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால இந்த நன்றி உணர்வு, மன்னிப்பு கொடுத்தல், இதை பத்தி தான் ஹைலைட்டா நம்ம 18 இறை சட்டங்கள்ல வருது. இத யாருமே சொல்லல. நம்ம மன்னிப்போம் மறப்போம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யாருக்குமே போதிக்கிறதே இல்லை. நம்ம ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காமி அப்படின்னு சொல்லி அவர் இவர் சொல்லியிருக்காரு இயேசுநாதர். என்ன, ஒரு கணத்தை ஒருத்தன் அடிச்சான்னா இன்னொரு மறு கணத்தை காமின்னு, அப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதான் அவர் திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு.
இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்தை தான் மகாத்மா காந்தி அவங்க கடைபிடிச்சாங்க. அவர் தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது ஒரு ரயில் பயணத்துல போகும்போது அவர் டிக்கெட் வாங்கி ட்ரெயின்ல ஏறி உட்காந்துருக்காரு. இவருக்கு ஆள் கருப்பா இருக்காரு. அவர் வந்து ஒரு வெள்ளைக்காரங்க. அவங்க என்னடா இவன் இவன் சாதாரண ஒரு கருப்பு இனத்துக்காரன் என்ன வேற்றுமை பார்த்து நீ எப்படிடா இதுல வரலான்னு அவர் பூட்ஸ் காலை வச்சு ஒரு எத்திருக்காரு காந்திஜிய. எத்தன உடனே மகாத்மா காந்தி வந்து உடனே என்ன செஞ்சாராம், கீழே அப்படியே உட்கார்ந்து அவர் காலை அமுக்கி விட்டாராம். காலை அமுக்கி விட்ட உடனே என்ன பூட்ஸ் காலை மிதிச்சா காலை அமுக்கி விட்டாராம். ஏய் என்ன என்ன செய்யற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லையா என்னை மிதிச்சிங்கல்ல எத்துனீங்கல்ல உங்க கால் வலிக்கும்னு சொல்லி நான் அதை அமுக்கி விடுறேன் அப்படின்னாரு. அவர் அப்படியே எந்திரிச்சு நின்னாராம். என்ன சொல்லனே தெரியல. அப்படியே அப்படியே ஆடிட்டாரு அந்த ஆளு. நீ யாருன்னு அதுக்கப்புறம் தான் கேட்டாரு. அதுக்கப்புறம் காந்திஜியை பத்தி தெரிஞ்சுன்னா அவரு காந்திஜி அவரோட பெரிய ஆளு இருந்தாலும் ஒருத்தன் வந்து அவரை கீழ்த்தனமா நடத்தினாலும் அவருக்கு வந்து என்ன செய்யறாரு, அவர் அவர் வெக்கப்பட்டு கூனி குறுகிற அளவுக்கு அவருக்கு நன்மை செய்யறாரு. இந்த மனசு யாருக்கு வரும்? அதுதான் அவர் மகாத்மான்னு அவருக்கு சொல்றாங்க. அந்த ஆத்மா வந்து மகா ஆத்மா, பெரிய ஆத்மா. மகானா பெருசு, ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த பெரிய மனசு வேணும். உங்க பெரிய மனசுங்க, உங்களுக்கு நல்ல பெரிய மனசுங்க அப்படின்னு நம்ம பேசும்போது யதார்த்தமா சொல்லணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுங்கிறாங்க. அதனால அந்த மனசை வந்து எங்க சுத்தினாலும் மனசுக்கு வர வேண்டியிருக்கு, எங்கிட்டு சுத்தினாலும் கர்மாவுக்கு வர வேண்டியிருக்கு. இந்த மனசு சரியா இல்லாதனாலதான் நம்ம கர்ம வினைகள் வந்து நம்மளை வந்து பத்திக்கிட்டே இருக்கு. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம தெளிவோட இருக்கணும். ஏன்னா அந்த தெளிவுக்கு தான் நம்ம ரொம்ப முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம். நிதானம் நிதானமா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நிதானமா அவர் அந்த நேரத்துல டென்ஷன் ஆகாம மகாத்மா அந்த மாதிரி பண்ணாரு. அதேதான் ஏசுனாரு. ஒரு கணத்தை அரைஞ்ச உடனே இன்னொரு கணத்தை நீ அடி, நல்லா அடி, நல்லா அடி, நல்லா அடின்னு சொல்லுவோம். நல்லா அடி நல்லா அடினா அடிக்கிற கை வராது. அங்கதான் அங்க அவங்க மனசை நம்ம டச் பண்ணிடுறோம். எதையுமே ஒரு விஷயத்த வந்து மனசை டச் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து அவங்க யோசிக்க வச்சிடலாம். யோசிக்க வச்சாச்சுன்னா அவங்க நம்ம வசத்துக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுதான் உண்மையான விஷயம். அது வந்து மனமே மாபெரும் சக்திங்கிறதுல நிறைய விஷயத்த கவனகரையாவும் சொல்லியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மனசை முதல்ல கட்டுப்படுது. அது வந்து கட்டுப்படுத்தவே முடியாது. அது திமிரி திமிரி ஓடும். தான் சொன்னாங்கல்ல ஒரு தாய்மானர் பாடல்ல சொல்லாரு, என்ன வேணாலும் நம்மளால பண்ண முடியும், ஆனா மனசை மட்டும் கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி. அதனால இந்த மாதிரி இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் அந்த காலத்துல நிறைய கவிதைகளையும் பாடல்கள் வழியாக அனுபவங்களை பூரா நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த அனுபவத்தை வந்து நம்ம அவங்க அனுபவத்தை நம்ம அனுபவமா அந்த நிலையில இருந்து சிந்திச்சு பார்த்தா நம்மளால அதை உணர முடியும். அந்த உணர்வு இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பான முறையில நம்ம இறைவனையும் உணர முடியும். ஏன்னா இறைவனை வந்து உணரத்தான் முடியும். அது வந்து நேர்ல வந்து நான் தான் கடவுள்னு யாரும் இப்ப என்னைக்கு இது வரைக்கும் வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாது. ஆனா உணரும் போது நம்ம கண்ணுக்கு முன்னாடி காட்சி கொடுப்பாரு. கண்டிப்பா அதுல வந்து எந்த சந்தேகமுமே இல்லை. அத வந்து கண்டவர் வெண்டிலர், விண்டவர் கண்டிலர்ன்னு சொல்றாங்க. அதனால அத ஒரு சிலர் தான் சொல்லுவாங்க. அந்த சொல்ற வகையில தான் நம்ம டாக்டரையாவும் அந்த வரிசையில வர்றாங்க. அதனால யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்ன மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்சதை நம்ம வந்து எல்லாருக்கும் வழிய போய் சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க. ஒருத்தங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்கங்கும் போது சில விஷயத்த ஏன் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் வருது, ஏன் இந்த சோதனைகள்லாம் வருது, எதனால வருதுன்னு எப்ப நமக்குள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நமக்கு ஒரு சிந்தனை பிறக்கும், தெளிவு கிடைக்கும். அதான் டாக்டரே சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கு முன்னாடி அது முதல்ல தீர்வு வச்சுக்கிட்டு தான் பிரச்சனையே நமக்கு வருது அப்படிங்கிறாங்க. அந்த நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கைய நம்ம வந்து முழு மனசா வச்சுக்கிட்டு அதை வந்து பொறுமையோட கையாண்டோம்னா கண்டிப்பா ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு அந்த தீர்வு கிடைக்கும். இப்ப எனக்கெல்லாம் உண்மையிலே நான் ஏற்கனவே சொன்னேன், எனக்கு வந்து ஒருத்தங்க பேசும்போது சொன்னாங்க எனக்கு கடனே இல்லை அப்படின்னு. நான் சொன்னேன் எனக்கு கடனை தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. ஐயா கூட சிரிச்சிட்டாங்க, என்னடா இது இப்படி சொல்றாருன்னு. பாருங்க இவருக்கு இப்படி இருக்குன்னு. அந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே வர்றது எப்படி வர்றதுன்னு நினைக்கும் போதுதான் நான் ஆண்டவா எனக்கு ஒரு தீர்வு கொடு கடவுளே கடவுளே கடவுளேன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்பதான் ஐயாவை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவரை பார்த்தோம், அவர் கொடுத்தாரு, இந்த கிறிஸ்டல் உங்கள்கிட்ட இருக்குதுண்டியும் உங்களுக்கு எந்த இதுவும் வராது, எல்லாமே சரியா போகுனாங்க. அன்னைக்குல இருந்து இப்ப கிட்டத்தட்ட 3 மாசம், செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி ஐயாவை சந்திச்சேன்.
இப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி கிட்டத்தட்ட 6 மாசம் முடிஞ்சிருச்சு. இந்த 6 மாசத்துல என்னுடைய நெருக்கடிகள் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஆனா கடன நான் இன்னும் குடுத்து யாருக்கும் குடுத்து முடிக்கல. அதுதான் அதுல உள்ள சிறப்பு. அதாவது கடனை குடுத்து செட்டில் பண்ணி முடிக்கல. ஆனா எல்லாரும் பொறுமை காக்குறாங்க. காரணம் என்னன்னா, ஆத்மார்த்தமா நான் ஒவ்வொருத்தரையா என் கண் முன்னாடி மனக்கண்ல கொண்டு வந்து அப்படியே மன்னிப்பு கேட்டு கேட்டு அவங்க எந்த சந்தர்ப்பத்துல எனக்கு கடன் குடுத்து உதவுனாங்கங்கிற சிந்தனையோட அதுக்கு நன்றி சொல்லி, அவங்கள வந்து தயவு செஞ்சு உங்களுக்கு எனக்கு பணம் வருதோ இல்லையோ குடுக்குறதுக்கு, உங்களுக்கு பணம் கோடானு கோடி கொட்டணும். அப்ப உங்களுக்கு பணம் வந்துருச்சுன்னா, நீங்க என்னைய பத்தி என்னடா அவன்ட்ட வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனை வராதுன்னு சொல்லி, நான் இந்த மாரி வேற மாரி மனசுல சிந்தனைய வச்சேன். அதுபடி இப்ப பாத்தீங்கன்னா, நெருக்கடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு குறைஞ்சிட்டு வருது. இப்ப எனக்கு என்ட்ட பணம் வாங்கி ஒருத்தர் வந்து எனக்கு குடுக்காம விட்டுட்டாரு. அதுவும் என்னுடைய கர்ம வினைதான் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒருத்தர்ட்ட பணத்த பூரா அதாவது 25 பேர் 30 பேர்ட்ட பணத்த வாங்கி, ஒருத்தருக்காக நான் உதவி செய்யணும்னு நெனச்சு உதவிட்டேன். அந்த உதவி செஞ்சவரு இப்ப எனக்கு குடுக்க மாட்டேங்கிறாரு பணத்த. அவரு வந்து அப்படியே தட்டி கழிக்கிறாரு. குடுக்காம விட்டுருவோங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அப்ப இதுவும் கர்மா தான் அப்படிங்கிறத உணர வச்சது ஐயா தான். அதுவும் கர்மா தான் அப்படின்னு. அது உணர்ந்துட்டாச்சு. உணர்ந்த உடனே இப்ப அவர் வந்து அவரையும் மன்னிச்சு, மன்னிச்சு அதுவரைக்கும் அவர நான் வந்து மனசுல வந்து விரோதமாவும், குரோதமாவும் நினைச்சேன். இந்த பையன் இப்படி பண்ணிட்டானே! இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரே! நம்மள இப்படி பண்ணிட்டாரே! இப்படி செய்யலாமா? கொஞ்சமாவது இதா இருக்கா? அப்படின்னு சொல்லி ஒரு அவர் மேல ஆத்திரமும், கோவமும் என்னென்னலாம் நெகட்டிவ் தாட்ஸோ எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அப்படிதான் இருந்தது. இப்ப வந்து அது மாறி, சரி அவருக்கு என்ன சூழ்நிலையோ, சந்தர்ப்பமோ, நம்ம உதவி செஞ்சது வாஸ்தவம் தான். அவரு சூழ்நிலை இப்ப மாறிடுச்சு. சரி அவரும் மனசு மாறி கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு, திரும்ப குடுப்பாருன்னு. இப்ப அது அது விஷயமா தான் இப்ப அவரே வந்து மாறி என்ன சொல்றாரு, "அண்ணாச்சி என்னுடைய சூழ்நிலை இப்படி இருக்கு. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இத குடுத்து முடிச்சிடுறேன். இந்த மாரி செய்றேன்னு" அவர் மனசு இறங்கி மாறி வந்திருக்காரு. இதே ஒரு பெரிய மாற்றம். அடுத்தது எனக்கு அந்த பிரச்சனையிலிருந்து வர முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. காரணம் வந்து நம்ம பொறுமையா, முழு நம்பிக்கையோட இருந்தனால தான். இப்ப கடைசியில ஐயா என்ன சொன்னாரு, "நீங்க கிறிஸ்டலும் வேண்டியதில்ல, ஒண்ணும் வேண்டியதில்ல" அப்படின்ட்டாங்க. கடைசியில எப்படி ஒரு ஏணியில வச்சு ஏறிட்டு, ஏணிய வச்சு நம்ம தூக்கிட்டே திரிய முடியாது. அது மாரி ஒரு ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நமக்கு கை பிடிக்கிறதுக்கு வேண்டியிருக்கு. அதான் இன்னைக்கு கை ஊனி நடைவண்டிய வச்சு குழந்தைகள் நடக்கும்போது, முதல்ல நடக்கும்போது கைவண்டி நம்மளும் அப்படித்தான் நடந்திருப்போம். ஒரு வச்சு தள்ளிக்கிட்டே மெல்ல நடப்போம். கீழ விழுந்துருவோம். திரும்ப எந்திரிச்சு நடக்க பார்ப்போம். கீழ விழுந்துருவோம். அப்புறம் ஒரு செலவுக்கு பேலன்ஸ் கிடைச்சு, நமக்கு நடக்க படிச்ச பிறகு நடப்போம், ஓடுவோம், தாவுவோம், என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்ப அதுவரைக்கும் பொறுமையா ஒவ்வொரு ஸ்டெப்பா தான் நம்ம வேண்டியது இருக்கு. அந்த மாரி இப்போ ஒரு ஸ்டேஜா எனக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அந்த மாற்றத்திலிருந்து கண்டிப்பா வெற்றி அடைஞ்சு வெளிய வர முடியுங்கிற நம்பிக்கையும் பிறந்துருச்சு. அந்த நம்பிக்கை ஒளி உள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அன்பு, அது போக நம்ம வந்து மன்னிப்பு கேட்கறது, நன்றி சொல்றது, இத மாறி, 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 மாறி செஞ்சுக்கிட்டே இருக்கு. செய்ய கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மட்ட இருக்க எப்படி அழுக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா நீங்குமோ, எப்படி ஒரு ஆடையில வந்து அழுக்கு தான் பட்டிருக்கு. அதான் வள்ளலார் சொல்லும்போது சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில போய் நம்ம நின்னோம்னா முகத்த காமிக்குது. அந்த கண்ணாடிய வந்து ரொம்ப நாளா துடைக்காம வைக்காம விட்டோம்னா அப்படியே தூசி அடைஞ்சு அப்படியே டிம் ஆயிரும். அது தொடச்ச உடனே பளிச்சுன்னு தெரியும். அது மாரி இப்ப இவ்வளவு நாளு கண்ட கெட்ட சிந்தனைகளும், செ நமக்கு தேவையில்லாத குழப்பமும், தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் என்னென்ன வரணுமோ எல்லாம் வந்து 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 பூரா டெபாசிட் ஆகி கண்ணாடிய மறைச்சிருந்தது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. கண்டிப்பா தெளிவாயிருங்கிற நம்பிக்கையும் வந்துருச்சு. அதான் 7 திரைகள வந்து வள்ளலார் அவர்கள் வந்து விளக்கி காமிக்கிறாங்க. அது கடைசியில உள்ள ஞான ஒளியா பிரகாசமா இருக்குங்கிறது. அத வந்து நம்மளால உணரத்தான் முடியும். அதான் ஐயா வந்து விளக்க எடுத்து சொல்றது. இதெல்லாம் வந்து ஸ்டெப் ஒவ்வொன்னும் எல்கேஜி, யுகேஜில ங்கிற மாரி அழகா சொல்றாங்க. அது பிஹெச்டி அவங்க படிச்சுட்டாங்க. அதனால அவங்களுக்கு இதெல்லாம் எளிமையா இருக்கு. ஆனா தெரிஞ்சத சொல்லணுங்கிற எண்ணம் வருது பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு. அதுல பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நம்மளால ஒரு ஒரு 10 நிமிஷம் ஒரு இடத்துல நிலையா உட்கார முடியுமான்னா, முடியவே முடியாது. அதுக்குள்ள மனசு எங்கிட்டோ ஓடும். உடம்பு கை வலிக்கும், கால் வலிக்கும். நீட்டி படுக்கலாமா? நீட்டி உட்காரலாமா? மடக்கி உட்காரலாமா? இந்த காலத்துக்கு அந்த கால்ல போடுறது. அந்த காலத்துக்கு இந்த கால் மேல போடுறது. இதெல்லாம் நம்ம வந்து பிராக்டிகலா பண்ணிக்கிட்டே இருக்கோம். நல்லா தெரியும். நம்ம உடம்பு ஒத்துழைக்கவே ஒத்துழைக்காது. அது யாருக்கு ஒத்துழைக்கும்னா, மனத கட்டுப்படுத்துறவங்களால தான் ஒத்துழைக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஐயா வந்து உட்கார்ந்தாங்கன்னா,
2 மணி நேரம் பேசுறாங்க. 2 மணி நேரம், 3 மணி நேரம் விட்டா நான் ஒரு நாள் பூரா நாள் கணக்கா, மாச கணக்கா கூட, வார கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா கூட பேச முடியுங்கிறாங்க. எப்படி அந்த சக்தி கிடைச்சது? அசையாம இருக்காங்க பாத்தீங்களா? சமணங்கால் போட்டாங்கன்னா, என்னைக்காவது ஒரு நாள் கால எப்படி நகட்டுனாங்க? எதுவுமே கிடையாது. அந்த ஸ்ட்ரெயிட் போஸ்சர் அப்படியே ஒரு சிவலிங்கம், அப்படியே ஒரு தீபம். நீங்க எப்படினாலும் அந்த கண்ணுக்குள்ள நீங்க உருவகப்படுத்தி பார்த்தா அப்படி காட்சியில தெரியும். அதான் மனிதனுடைய இயல்புங்கிறத உணர வச்சிருக்காங்க. அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம வந்து நம்மளும் அதேதான். அதாவது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? உங்களாலயும் முடியும், உங்களுக்கும் இருக்கு, உங்களாலயும் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாத்தீங்களா? அதான் அந்த உயர்ந்த எண்ணம். நம்மள எல்லாத்தையும் கைப்பிடிச்சு உயர கூட்டிட்டு வரணும். என்ன அப்படி வந்து அத வந்து இழுக்கணும். கைய பிடிச்சு கூட்டிட்டு போணும். அப்புறம் நம்மளாவே நடக்க பிடிச்சிட்டோம்னா, நம்மளா நடந்துடலாம். அந்த மாரி நம்மள இப்ப கூட்டிட்டு போறாங்க. நம்ம வந்து அவர் கரத்த பிடிச்சிட்டு போயிரணும். ஏன்னா, நம்ம வந்து மொத்தத்துல நெறைய விஷயத்துல அறியாமை. எதுனாலும் வந்து அது குறித்த அறியாமை தான் நம்மள வந்து அ மேலும் மேலும் பிரச்சனைகள குடுக்குது. அந்த அறியாமைய வந்து அகற்றுறதுக்கு தான் அந்த அகல் விளக்கா வந்து ஐயா இருக்காங்க. அத வந்து நம்ம உணரணும். உணர்ந்து தெளிவுபட்டாச்சுன்னா, நமக்கு வாழ்க்கையில வெற்றிங்கிறது கண்டிப்பா நிச்சயமா வரும். வெற்றினா என்ன? ஃபைனலா வந்து இறைவனை அடையிறது தான் வெற்றி. நிலைக்கு போணும்பாங்க. தேரு நிலைக்கு போணும்னு சொல்லுவாங்க. எல்லார் ஊர்லயும் தேர் இழுப்பாங்க. தேர் இழுத்தாங்கன்னா, அது நிலையில தான் இருக்கும். அந்த தேர ஊரு பூரா சுத்தி 4 ரத வீதி இருக்கும். சுத்தி வரும். கடைசியில திரும்ப நிலையில போய் நிப்பாட்டுவாங்க. அது மாரி தான் நம்ம இந்த வாழ்க்கை பிறவிங்கிறது வந்து ஒரு பிறந்துட்டோம். பிறந்தத நம்ம அனுபவிக்கணுங்கிறாங்க. எல்லா அனுபவத்தையும் அனுபவிச்சுட்டு, கடைசியில எல்லாம் தெரிஞ்சது. தெரிந்து தெளிதல்னு ஒரு புக் எழுதியிருப்பாரு. சுவாமி சித்பானந்தா புக்கு. தெரிந்து தெளிதல். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். களவும் கற்று மற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே அனுபவம் தான் பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம வந்து அத ஒரு 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 பிளஷரா எடுத்து அத வந்து அது கஷ்டம்னாலும் அதையும் அனுபவிக்கணுங்கிறாங்க. அத ஏத்துக்கணுங்கிறாங்க. அப்பதான் எல்லா விஷயம் தெரிய முடியும். அதான் திருவள்ளுவர் வந்து அழகா சொல்லியிருக்காங்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படின்னு சொல்றாங்க. பிறவி பெருங்கடல். இது ஒரு பெரிய கடல். நமக்கு உதாரணமா சொல்றதுன்னா ஈஸியா புரியுறாப்புல சொல்லணும்னா பெருங்கடல்னு சொல்லியாச்சுன்னா போதும். நீங்க எங்க கடல்ல போய் பாத்தீங்கன்னா, கடற்கரையில போய் நின்னு இப்படி பாத்தீங்கன்னா, அப்பதான் தெரியும். நம்ம இந்த உலகத்துல ஒரு துரும்பு கூட பெறமாட்டோம் அப்படிங்கிற எண்ணம் அப்பதான் வருது. அதுவரைக்கும் நான் நான் இல்லைன்னா ஒண்ணுமே நடக்காது. நான் தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த உலகத்துல. என்னை விட்டா யாருமே கிடையாது. இன்னைக்கு இந்த அளவுக்கு எங்க பிசினஸ் இருக்குன்னா காரணம் நான் தான். இந்த எங்க ஃபேமிலி இந்த அளவுக்கு வளர்ச்சின்னா நான் தான். நான்ங்கிற அகம்பாவத்தான் அழகா இந்த பாட்டுல இறை விளக்க பாடல்ல வருது. அந்த அற்பங்கிற வார்த்தைய போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அற்ப அகந்தையினால் அழியாமலே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை வருது. அற்பம். அது வந்து ரொம்ப கீழ்த்தனமான இது. கேவலம். ஐயா சொல்லுவாங்க. கேவலமா இருக்கு அப்படிங்காங்க. அதான் உண்மை. நம்ம மனசு அவ்வளவுதான் கேவலமா இருக்கு. அந்த கேவலத்துல இருந்து வெளியே வரணும். வரணும். அதுக்கான முயற்சி எடுக்கணும். அது எப்ப வரும்னா, ஒரே வழி தியானம், மௌனம். மௌனம்ங்கிறது வந்து அமைதியா இருந்து மூச்சைய கவனிக்கணுங்கிறாங்க. அதாவது மூச்சுடன் உறவாடுங்கள் அப்படிங்கிறாங்க. வேற எல்லா பேச்சையும் விட்டுருங்க. உங்க கண்ண மூடி மூச்சிய மட்டும் கவனிங்கங்கிறாங்க. அத கவனிச்சாலே கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதுல பொசுங்க ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா அது விலக ஆரம்பிச்சு, நம்ம உடம்புல ஒரு பெரிய மாற்றத்தையும், மனசுல ஒரு மாற்றத்திலையும் ஆன்மாவ மாற்றமும் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். அது வந்து நம்பிக்கை தான். நம்பிக்கையோட பொறுமையா நம்ம அத கையாண்டுகிட்டே இருக்கும்போது, எங்கேயாவது வந்து நமக்கு யாராவது வருவாங்க. நான் வந்து இந்த சந்தேகங்கள்லாம் ஏற்கனவே சொன்னேன். நானும் திருமுருக கிருபானந்த வாரியாரும் எனக்கு என்னுடைய முன்னோர்களுடைய தவப்பயனால அவருடைய கூடயே டிராவல் பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சது. அவர் வந்து ஒரு பெரிய அது என்ன சொல்றதுன்னா, ஞான ஊற்று களஞ்சியம். எப்படி இப்ப ஐயா வந்து எத சொன்னாலும் உடனே அத பூரா தெரிஞ்சு சொல்றாங்க. டக்குன்னு என்ன ஒரு விஷயத்த சொன்னா உடனே அது சம்பந்தமா எல்லாமே தெரிஞ்சுது. அது எப்படின்னா, அந்த மேல வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த அந்த உச்சி மனசுல வந்து நெட்வொர்க்ல இருந்து அப்படியே டவுன்லோட் ஆகி எல்லாமே எப்படி நமக்கு இன்னைக்கு சேட்டலைட்ல இருந்து ஃபுல்லா டவுன்லோட் ஆகி பிரெயின்ல ஸ்டோர் ஆகி இருக்க மாதிரி அப்படிதான் இருக்கு அவர்.
எந்த பாட்டை எடுத்தாலும் உடனே படிப்பார். அப்படி ஒரு ஞான கடல். அப்படி இருக்க மாதிரிதான் எல்லாருக்கும் உபதேசங்கள் சொல்ல முடியும், கேட்க முடியும். அப்ப நான் வந்து கேட்கிறேன், எனக்கு இது ஏன் சாமி இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இதனால ஏன் இப்படி இருக்கு, அவருக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது, எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது, எங்க பக்கத்து வீட்டுல அவங்களுக்கு ஏன் இப்படி இருக்கு, அவங்க பொண்ணு இப்படி இருக்காங்க, அவங்க பையன் இப்படி இருக்காங்க, சிலருக்கு உடல் உபாதைகள், சிலர் வந்து அதாவது எப்படி சொல்றது, அஹ் கை கால் இதா இருக்கு, நடக்க முடியாம இருக்காங்க, சிலர் வந்து இப்படி இருக்காங்க, விபத்துல வந்து மாட்டிட்டு அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் என்ன சாமி ஏதுன்னு இப்படி கேட்கும் போது நைட்டு வந்து 12 மணி 1 மணி வரைக்கும் உட்காந்து பேசி நான் டவுட் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போ வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு போர் அடிச்சு, "அப்பா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சுக்கணும், நான் அடுத்தது அந்த ஊருக்கு போக வேண்டியிருக்கு, நீ பேசாம போய் படுத்து தூங்கு, உனக்கு எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியும், ஆனா சொல்ற அளவுக்கு நேரம் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, நீ போய் தூங்கு. ஏன்னா உனக்கு நான் தான் சொல்லணும்னு கிடையாது, எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு கிடையாது, என்னையோட தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. உனக்கு யார் யாரு எப்ப எப்ப என்னென்ன சொல்லணுமோ அவங்க வருவாங்க. உனக்கு கேள்வி பிறந்தது அங்கே, நல்ல பதில் கிடைத்தது இங்கே." அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். ஏன்னு அது மாதிரி அந்த பாட்டு அருமையான பாட்டு. நீங்க தயவு செஞ்சு அந்த பாட்டெல்லாம் போட்டு கேளுங்க, அருமையான பாட்டு. அதாவது அந்த பாட்டை இப்ப எனக்கு பாட்டு முழுசா தெரியல, அந்த பாட்டை நீங்க தயவு செஞ்சு எல்லாரும் கேளுங்க. உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் அதாவது சில விஷயங்கள் வந்து நமக்கு கேட்கும்போது அறிவுரையா சொன்னா போர் அடிக்கும். ஒரு பாடலா கேட்டோம்னா அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி உள்வாங்கிட்டோம்னா ரொம்ப. முன்னாடி எல்லாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் ஞானமே கிடையாது. ஏதோ பாட்டு பிடிச்சிட்டு இருக்கு, இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை விட்டு போய்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த அந்த கருத்து என்ன சொல்ல வர்றாரு அந்த கவிஞர்னு கேட்கும் போதுதான் அவர் என்ன சூழ்நிலையில இருந்து அந்த பாட்டை எழுதியிருக்காரு, அப்ப எந்த அளவுக்கு அவர் உணர்ந்திருக்காரு. அந்த உணர்வு தானே வெளிப்பாடு, உணர்வின் வெளிப்பாடு. இன்னைக்கு பாருங்க, வர்ற பாட்டெல்லாம் எதையாவது ஒரு பாட்டை கேட்க முடியுதா? ஐயா தான் சொல்றாங்க, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாம், எவ்வளவு கேவலமா எழுதுறாங்க. இன்னைக்கு காரணம் என்னன்னா, மக்கள் எதிர்பார்ப்பு அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது சமுதாயத்துல என்ன இருக்கோ, என்ன எண்ணங்கள் ஓட்டம் இருக்கோ, வேதாத்ரி மகர்ஷி அதான் சொல்றாரு. அதாவது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய எண்ணங்கள். அன்னைக்கு கூட இந்த போர் வந்ததுக்கு காரணம் என்னங்கும் போது ஒரு அம்மா அழகா பதில் சொன்னாங்க. அது யார் பேர் எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த சமுதாயத்தினுடைய எண்ணங்களுடைய விளைவுதான் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத சொன்னாங்க. அதான் உண்மை. அதாவது நமக்கு எல்லாமே கெட்ட எண்ணங்களும் கீழ்த்தனமான எண்ணங்களும் நெகட்டிவ் தாட்ஸ் தான் நிறைய இந்த காலத்துல மலிஞ்சிருச்சு. உடம்புலயும் சரி, மனசுலயும் சரி, கண் பார்வையிலையும் சரி, இது எல்லாத்தையும் மாத்தணும். அது வந்து நமக்குள்ளதான் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமே ஒழிய நம்ம மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. அதாவது தனி மனித அமைதி, உலக அமைதி கான்செப்ட் அதுதான். ஒரு மனுஷன் தனி மனுஷன், இப்ப நான் இருக்கேன், நீங்க எல்லாரும் இருக்கீங்க, உங்களுக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிருச்சுனாலே இந்த உலகம் அமைதியாயிரும். அதான் உண்மை அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லுவாங்க, வேதாத்ரி மகரிஷி. அப்ப தனி மனித அமைதி வேணும் அப்படின்னா அடுத்தது வந்து அந்த தனி மனித அமைதி வந்து ஒரு குடும்ப அமைதியா மாறுது. குடும்ப அமைதி வந்து அந்த சமுதாயத்தை தெருவுல உள்ளவங்க அமைதியாகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஊரு அமைதியாகுது. அப்புறம் ஊர்ல இருந்து அந்த கிராமம், ஊரு, நகரம், அப்படியே அது அப்படியே விரிஞ்சு 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 இந்த பிரபஞ்சம், இந்த உலகமே, உலக மக்கள் எல்லாமே அமைதியாயிடலாம். இப்ப உலக அமைதி கிடைக்கும், உலக சமாதானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ்ல சொல்லுவாங்க. அது மாதிரி உலக சமாதானம் அடைவது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் உண்மை. சித்தர்களும் அதுக்காகத்தான் பாடுபட்டு இருக்காங்க. நம்ம கோடானு கோடி சித்தர்கள் இருந்திருக்காங்கன்னா எல்லாரும் உலக சமாதானம் ஆகணும், உலக அமைதி இருக்கணும் எல்லாரும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா போர். அது காரணம் அந்த 2 பேருக்குள்ள மனசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள குரோதம். அது குரோதம் வந்து போராகி அதுக்கு பாவம் எத்தனையோ உயிர்களை கொலை கொலை பண்ற அளவுக்கு பூராமே குண்டை போட்டு அதை போட்டு விடிச்சு ஒரு பொருளை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு ஒரு கட்டடம் கட்டி பார்த்தாதான் தெரியும். ஒரு வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாரும்பாங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு வீடை கட்டுறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுக்க வேண்டியிருக்கு, என்னெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருந்தா இன்னொன்னு இருக்காது. எல்லாத்தையும் இது பண்ணி அதுக்கு பொருளாதாரத்தை விதைச்சு ஒரு கட்டடத்தை கட்டுறான். இவன் லேசா ஒரு குண்டை போட்டு டொமார்னு அடிக்கிறான், அவ்வளவு தரமட்டமா போகுது. அப்ப ஆக்கக்கூடிய சக்தியும் மனிதன்ட்ட இருக்கு, அழிக்கக்கூடிய சக்தியும் மனிதன்ட்ட இருக்கு. எது தேவை எது தேவையில்லை, அதான் ஐயா அடிக்கொருக்க அந்த உதாரணங்கள்ல சொல்லுவாங்க, கத்தியை எப்படி நம்ம கையாளுறோங்கிற மாதிரி அப்படிம்பாங்க. அதனால நம்மகிட்ட வந்து எல்லா திறமைகளும் இறைவன் கொடுத்திருக்காரு.
உள்ள கடந்து போக 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 நமக்கு தெளிவு கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஞானம் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா அதை எப்படி நல்ல வழியில பயன்படுத்துறோமா அப்படிங்கிறது தான் இப்ப கேள்விக்குறியா இருக்கு. நம்ம எல்லாமே நல்லதையே நினைப்போம், நல்லதையே சொல்வோம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலுக்கு நம்ம எல்லாரும் வந்துருவோம், வந்துகிட்டு இருக்கோம். அதுக்கான முயற்சி தான் இந்த ஒரு ஏற்பாடு. அது இறைவனுடைய சித்தம். நம்ம இது கிடையாது. எனக்கு ஒருத்தர் லிங்க் அனுப்பி விட்டாரு. நான் எதார்த்தமா தான் அத வந்து என்னடா இது லிங்க் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அவர கேட்டா நான் இது கேட்டு இத்தன மாசமா கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எப்படி கேட்டுட்டு இருக்கீங்களான்னு அன்னைக்கு ஒரு நாள் அவர்ட்ட பேசினேன். எனக்கு லிங்க் அனுப்புனவர்ட்ட கேட்டேன். எனக்கு ஒருத்தர் அனுப்புனாருங்க. நான் உங்களுக்கு அனுப்பி விட்டேங்க. அதுக்கப்புறம் நான் அத பத்தி ஒண்ணும் நினைக்கல. நான் ஒரு நாள் கூட அட்டெண்ட் பண்ணலையாங்காரு. எப்படி பாருங்க? எப்படி பாருங்க? என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஒருத்தர் எனக்கு இந்த லிங்க் அனுப்பி விடுறாரு. அந்த ஆள் ஒரு நாள் கூட இந்த நிகழ்ச்சியில வந்ததும் கிடையாது, கலந்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஏன்னா நான் வந்து பொதுவா பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள பேசும்போது நான் வந்து இந்த மாரி கருத்துக்கள சொல்லியிருக்கேன். அப்ப அவர் நினைச்சிருக்காரு, ஏதோ இது ஆன்மீக சம்பந்தப்பட்டமா இருக்கு. இதெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கு சரிப்பட்டு வராது. அவரு மலையராஜனுக்கு அனுப்பிருவோன்ட்டு அனுப்பி விட்டாரு போல. அது என் கண்ல பட்டுருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பிராப்தம் வேணும். அதாவது எப்படி சொல்றதுன்னா, இத வந்து இன்னைக்கு WhatsAppல ஓப்பன் பண்ணா 1000 குரூப் இருக்கு. எல்லா குரூப்ல இருந்து எல்லா மெசேஜும் வந்துட்டு தான் இருக்கு. எல்லாம் வந்து நமக்குன்னு அந்த நேரம் வந்து அந்த மெசேஜ நம்ம பார்த்து, அந்த பார்த்த நேரத்துல நமக்கு அந்த மனசு வந்து அந்த மெசேஜ் மேல ஒரு ஈர்ப்பு வந்து, அத உள்வாங்கி, அத செயல்படுத்துற அளவுக்கு நேரம் இருந்து, அத பண்ணா தான் அதுக்குள்ளயே வர முடியும். அதான் விஷயம். இதான் ரகசியம். எப்ப, யாருக்கு, எப்படி, என்ன கிடைக்கணுமோ, அது கிடைக்கும். அதான் அது ஒரு வாசகத்துல சொல்லுவாங்க. குர்ஆன்ல ஏதோ வரும்னு நினைக்கிறேன். இறைவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்ன? இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. நீ அத தடுக்க இத யாராலும் கொடுக்க முடியாது. இறைவன் தடுப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. அதான் விஷயம். அதனால நமக்கு எது கிடைக்கணுமோ, எப்ப கிடைக்கணுமோ, கண்டிப்பா அது கிடைக்கும். அத வாரியார் சாமி வித்தியாசமா சொல்லுவாரு. வருவது தானே வரும் அப்படின்னு 3 வார்த்தையா சொல்லுவாரு. வருவது தானே வரும் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி நம்மட்ட வைப்பாரு. அந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லி பாருங்களேன் அப்படிம்பாரு. எல்லாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். வருவது தானே வரும் அப்படின்னு. அது மாதிரி எது நமக்கு வரணுமோ அது வரும். வருவது தானே வரும். ஆனா நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல சிந்தனையோட இருக்கணும். அது மாதிரி கேள்வி பிறந்துச்சுன்னா அதுக்கு பதில் கிடைக்கும். எங்க இருந்தாவது வரும், யார் மூலியமா வரும். நம்ம அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டே இருப்போம். ஒருத்தர் பக்கத்துல பேசிட்டு இருக்கவங்க சொல்லுவாங்க. அத வச்சு நமக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சுரும். ஒரு சின்ன குழந்தை பேசும். அதுலருந்து பதில் கிடைக்கும். அப்ப நம்ம விழிப்புணர்வா இருந்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கண்காணிச்சுக்கிட்டே இருந்து, கவனமாவே இருந்துகிட்டே இருந்தோம்னா, நமக்கு வந்து நமக்கு லைஃப்ல என்ன நினைக்கிறோமோ, என்ன நினைக்காததெல்லாம் கிடைக்கும். அதான் சொல்றாங்க. அது போக ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். அது நடக்கல. உடனே ஒரு கவலை, வருத்தம். ஐயோ! என் பையன் +2ல இப்படி மார்க் வாங்கணும். இதுல இப்படி பண்ணணும். என் பொண்ணுக்கு நல்ல வரன் அமையணும். அப்படி நடக்கணும், இப்படி நினைக்கணும். இந்த மாப்பிள்ளைய போய் பார்க்க போறோம். ஏன்னா எனக்கு 2 பொண் குழந்தைகள் இருக்காங்க. ஒரு பையன். இப்ப அவங்கலாம் திருமணம் ஆயிருச்சு 2 பேருக்கும். அப்ப பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது இவங்க என்ன சொல்லுவாங்களோ, அவங்க என்ன சொல்லுவாங்களோ, அப்படி இப்படின்னு. இப்பதான் நானு கவர்னர் ஐயாட்ட இந்த மாரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்ப பேசும்போது சொன்னேன், "என்ன ஐயா இந்த மாரி என்னன்னே தெரியல, லேட் ஆகிட்டே போகுது. ஒண்ணும் சரியா அமைய மாட்டேங்குது. ஒண்ணு இருந்தா ஜாதகம்ங்கிறாங்க. அதுல இந்த சரியில்லைங்கிறாங்க, அந்த கட்டம் அப்படி இருக்குங்கிறாங்க. இப்படி என்னதான் பண்ணனே தெரியலையா? ரொம்ப கஷ்டமா இருக்கு" அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன சொன்னாரு, "இங்க பாருங்க, விட்டுருங்க. அது போக்குல விடுங்க. ஒரு விஷயம் நடந்தா நல்லது. எப்படி? நடந்தா நல்லது அப்படின்னு நினைங்க. நடக்கலைன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு நினைங்க" அப்படிம்பாரு. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. "ரொம்ப நல்லதுன்னு நெனச்சுக்கோங்க" அப்படிம்பாரு. அப்ப இறைவன் தான் அது திட்டம் போடுறான். எது எப்ப நடக்கணும்னு இறைவன் நம்ம கையில நம்ம என்ன நெனைக்கிறோம்? இத செய்யணும், அது செய்யணும், இது வேணும், அது வேணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். நம்ம கற்பனைய போட்டு என்னெல்லாமோ எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதான் மகரிஷி சொல்லும்போது சொல்லுவாங்க. எதிர்பார்த்தல் ஏமாற்றம். எதிர்பார்த்தல் ஏமாற்றம். நீங்க ஒண்ண எதிர்பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு ஏமாற்றம் உறுதி. அப்படிங்கிறத ஆணித்தனமா சொல்றாங்க. இப்ப எதையுமே எதிர்பார்க்கலன்னு வைங்க.
பிரதி உபகாரம் எதிர்பாராம நம்ம வந்து தர்மம் செய்யணும்னு இவர் நம்ம டாக்டரையா சொல்லுவாங்க. நம்ம இது செஞ்சா அது கிடைக்கும், நம்ம இவங்களுக்கு தர்மம் கொடுத்தா நமக்கு அது கிடைக்கும், அழகா சொன்னாங்க. அதான் உண்மை. நம்ம என்ன செய்யறோம்? இவங்களுக்கு எல்லாம் நம்ம உதவி செஞ்சோம்னா கொடுத்தோம்னா நமக்கு என்ன அது கிடைக்கும், இது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து தான் நம்ம எல்லா விஷயமும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்க, இது கொடுத்தோம்னா அது கிடைக்கும், அது கொடுத்தா இது கிடைக்கும். அந்த ஈகோ வந்து எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. அதாவது தன்முனைப்பு, நான் தான், இந்த மாதிரி இதெல்லாம் நான் யாருங்கிறத ரமண மகரிஷி சொல்றாங்க. நான் யாருன்னு நீங்க கேள்வி அவர் எப்ப கேட்டாரோ, சின்ன வயசுலயே அவர் கேட்டாரு. மரணம் ஏன் வருது? மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அப்படின்னு அவருக்குள்ள சந்தேகம் வந்துருச்சு. அவரு பெரிய ஞானி ஆயிட்டாரு. இறைவன்ட்ட போயிட்டாரு. அப்ப நமக்குள்ள நம்ம தான் கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி வந்து வெளியில இருந்து ஒரு ஸ்டேஜ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க இவர் மாதிரி பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள் வந்து அந்த உலகம் உயரணும், உயர்ந்து வரணுங்கிற எண்ணத்துல நல்ல விஷயங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து நம்ம கேட்க தண்ணி கேட்டுட்டே இருக்க வேண்டியதான். ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கண்ணை மூடி மூச்சை கவனிச்சு நமக்குள்ள போயிட்டோம்னா உள்ளே பதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த பதில் கிடைக்க ஆரம்பிச்ச உடனே ஐயா சொல்ற மாதிரி, டாக்டர் ஐயா சொல்ற மாதிரி, நீங்களும் என்னைய மாதிரி வரணும், நீங்களும் பேசணும், நீங்க 100 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த உயர்ந்த உள்ளம். அந்த மாதிரி எல்லாரும் நம்மளும் மாறணுங்கிறது தான் பெரிய பெரிய மகான்களுடைய எண்ணங்களா இருக்கு. அது கண்டிப்பா நடக்கும். ஆனா அதுக்குரிய முயற்சி எடுக்கணும். முயற்சி திரு வினையாக்கும் அப்படிங்கிறாங்க. திருனா இறைவன். அந்த திருங்கிறதெல்லாம் அடைமொழி எங்கெல்லாம் வருதோ அங்க இறைவனை வச்சுதான், மையமா வச்சுதான் அது நடக்குதுன்னு அர்த்தம். திருக்குறள், குறள்னு சொன்னாங்க. திருக்குறள், அது திருக்குறள். அது வந்து உலக பொதுமறைன்னு வச்சிருக்காங்க. அதாவது இறைவனுடைய அது மூலமா இருக்கு திருக்குறள். அது மாதிரி திருவருட்பா, அருட்பா, திரு அருட்பா. அது மாதிரி திரு வாசகம், இறைவனுடைய வாசகம். வாசகம்னா சொல், திருவாசகம். அது மாதிரி திரு மந்திரம், திருமந்திரம், திருமூலர் திருமந்திரம் கொடுத்திருக்காரு. திரு அருட்பா வள்ளலார் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி திருன்னு ஆரம்பிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்க கேட்க நமக்கு ஞானம் பிறந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் எளிமைப்படுத்தி நிறைய பாடல்களாக இப்ப நல்ல கவிஞர்கள் நிறைய பாடல்கள்ல கொடுத்திருக்காங்க. என்ன ஒரு இன்னொரு சிந்தனையில பேசும்போது அது ஒரு பாடல், அருமையான பாடல், கண்ணதாசன் பண்ணியிருப்பாரு. கண்ணிலே அன்பிருந்தா கல்லிலே தெய்வம் உண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது ஒரு வரி 2 வரி தான், எனக்கு அதுக்கு மேல படிக்க தெரியல. என்ன அதாவது கண்ணுல அன்பு இருக்கணுங்கிறாங்க, நம்ம பார்வையில வந்து ஒரு கரிசனம் இருக்கணுங்கிறாங்க. அதான் கண்ணுல வந்து கண்ணு பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தாலும் கண்ணீர் வந்துரும். ஒரு உணர்வு ஓவரா என்ன ஆனந்த கண்ணீர் வந்துரும். அதே சமயத்துல நமக்கு ஒரு கவலை கஷ்டம் அழுகுறோம் அப்படின்னா அப்பயும் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வந்து உப்பு கரிக்குமா என்ன, அதை எடுத்து வாயில நாக்குல தொட்டு பார்த்தா கண்ணுக்கு நேர இருந்து வர்ற கண்ணீர் வந்து உப்பு கரிக்கும். கண்ணுக்கு நேர கீழே இருந்து வர்றது. அந்த கண்ணுக்கு 2 ஓரத்துல இருந்து வர்ற கண்ணீர் வந்து ஆனந்த கண்ணீரா. அதை தொட்டு நாக்குல வச்சு பார்த்தா இனிக்குமா. வாரியார் சாமி சொல்லுவாரு ஆனந்த கண்ணீர் அப்படின்னு. அது மாதிரி எனக்கு ஒரு 5, 6 குருமார்கள் என் கூட நெருங்கிட்டாங்க. அதான் திரும்ப திரும்ப அவங்களை அப்பப்ப சொல்லிக்கிறேன். அதான் சொன்ன மாதிரி இப்ப கடைசியா நமக்கு நமக்கு ஓரளவுக்கு இப்ப லைஃபுக்கு எண்டுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இனிமே இன்னும் இருந்து இந்த உலகத்துல இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு அது இது பந்தம் பாசம் இதெல்லாம் போட்டு வலிக்கு விழுந்துகிட்டு திரும்ப திரும்ப பாசம்ங்கிறது வழுக்கும், அன்புங்கிறது வழுக்காது. அதான் நம்ம நீங்க முடிஞ்ச தயவு செஞ்சு அன்பர்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் என்னன்னா, இந்த பாடல்கள் வந்து எனக்கு ஒரு ஈர்ப்பு எல்லாம் இருக்கும். ஏன்னா மியூசிக்கலோட அந்த நயத்தோட படிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசத்தை பத்தி ஐயா அவங்க ரொம்ப தெளிவா ஒவ்வொரு வரியா விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி கந்த குரு கவசம் சொல்லி சூலமங்கலம் சகோதரிகள் படிச்ச பாட்டு இருக்கு. அந்த பாட்டை கொஞ்சம் முடிஞ்சா கேட்டு பாருங்க. கண்ணை மூடிட்டு உட்கார்ந்து கேட்டுறணும். எந்த கவனமும் இல்லாம ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு அமைதியா காதுல மட்டும் அந்த இதை மாட்டிக்கிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு ரொம்ப தனியா இருந்து கேட்கணும். கேட்டீங்கன்னா அதுல சொல்லாத விஷயங்களே இல்லை. இந்த மாதிரி தமிழ் வந்து ஞான களஞ்சியம். அவ்வளவு பாத்தீங்கன்னா அப்படி கொட்டி கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்மளால அதை பார்த்து அந்த நிலையை போக முடியல. அதுதான் பரவசம் அப்படிங்கிறாங்க, பரவச நிலை அப்படிங்கிறாங்க. பரவச நிலை அடையிறதுக்கு வந்து
உள்ளத்துக்குள்ளதான் இருந்து நம்ம பரவச நிலையை அடைக்கணும். வெளியில தேடவே கூடாதுங்கிறாங்க. எல்லா மகன்களும் அதானே. நம்ம ஆனா வெளியில தான் தேடுறோம். கண்ணை மூடுறதே கிடையாது. கண்ணுதான் நெருப்பு. அது எதுலயாவது போய் பத்திக்கிட்டே தான் இருக்கு. நம்ம கண்ணை வந்து திறந்துதான் வச்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணை மூடியாச்சுனால உள்முகமா நமக்கு ஒரு பார்வை தெரிய ஆரம்பிக்குது. கண்ணை மூடின உடனே உள்முகத்துல ஒரு மனசுக்குள்ள பார்வை தெரிய ஆரம்பிக்குது. அந்த பார்வைக்குள்ள அப்படியே கவனத்தை செலுத்தி அப்படியே லென்ஸை வச்சு அப்படியே ஃபோக்கஸ் பண்ணணும். எப்படி சூரிய ஒளி வந்து சாதாரணமா ஒரு பேப்பர்லயோ பஞ்சு மேல பட்டா ஒண்ணும் ஆகாது. அதே இதை ஒரு லென்ஸை வச்சு பிடிச்சாச்சுன்னா உடனே அதுல தீ வந்துரும். அது மாதிரி நம்ம வந்து கான்சென்ட்ரேஷன் மைண்ட்ல யதார்த்தம். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினே வேண்டியதில்லைங்கிறாங்க. நான் உடனே நம்ம இந்த மனவள கலை மன்றத்துல போய் தியானம் பண்ண உட்காந்து குண்டலினி ஏத்துறேன் அதை செய்றேன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரே ஸ்ட்ரெஸ் அப்படியே ஸ்ட்ரெயினா உட்காந்து அப்படி அப்படியே ஏதாவது பிடிச்சிடணும், விடக்கூடாது, அந்த இந்த குதிரையை பிடிச்சிடணும், அந்த இதை பிடிச்சிடணும்ட்டு ஒரு ஸ்ட்ரெஸ்ல போகும்போது நமக்கு ஒண்ணுமே உணராது. உடனே அவங்க இந்த பக்கத்துல இருக்கிற அது தெரிஞ்சுதா இது தெரிஞ்சதா அப்படி அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசும்போது ஐயோ நமக்கு ஒண்ணுமே தெரியலையா, ஒண்ணுமே தெரியலையே, நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் ஐயோ நம்ம எல்லாம் என்ன ஆக போறோமோ அப்படின்லாம் ஒரு சிந்தனை வந்தது. ஒரு ஸ்டேஜ்ல வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு வரும்போது எல்லாத்தையும் யதார்த்தமா விட்டுருங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இது நம்ம கர்ம வினை அப்படிங்கிறத இவர் நம்ம டாக்டர் ஐயா ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அது இந்த காரணம் வந்து நம்ம பண்ண வினை. நம்ம அந்த வினையை அனுபவிச்சுதான் ஆகணும். நம்ம இத மாதிரி அதான் அருமையா சொல்லுவாங்க. அதாவது நீங்க இந்த ஒரு சின்ன ஒரு கஷ்டத்துக்கு நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டம் கஷ்டங்கிறீங்க. நீங்க இது மாதிரி 100 மடங்கு 1000 மடங்கு இன்னொரு ஆளுக்கு செஞ்சிருக்கீங்க. அதுல ஒரு பங்கு தான் உங்களுக்கு வந்திருக்கு. எப்படி சொல்றாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க. ஒரு பங்குக்கே நம்ம இந்த பாடுபட்டிருக்கோம், படுறோம். ஆனா நம்ம இதை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு மற்றவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படிங்கறதுதான் உண்மைங்கிறத சொல்றாங்க. அப்ப உண்மையை உணர வைக்கிறாங்க பாத்தீங்களா. அதை எப்படி சொன்னா நமக்கு புரியும். அப்ப அடடா, அப்ப நம்ம இதை வந்து தப்புதான், அப்ப நம்ம மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லி தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும், நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி அப்படின்னு ஒரு பாட்டு. அதாவது அந்த மாதிரி எல்லாம் பாட்டு எழுதியிருக்காங்க. எப்படி எழுத முடியுது? இப்ப எழுதுற பாட்டுக்கும் அப்போ எழுதுன பாட்டுக்கும் இப்ப எல்லாம் யாருமே அந்த மாதிரி பாட்டை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. இப்ப இந்த உள்ள ஜெனரேஷன் யாருமே அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. போட்டோம்னா என்னதான் அதை நிப்பாட்டுங்க, அது சரியில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம பிள்ளைகள்லாம் பேர பிள்ளைகள்லாம் பார்த்தாச்சு. ஐயோ அதை அமர்த்துங்க, அது என்ன பாட்டு புரியல. ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் மாறிட்டோம். எல்லாமே மாறிடுச்சு. ஏன்னா இதை நினைக்கும் போது அழுவதா சிரிப்பதா என்று தெரியவில்லை. சரி, எது எப்படியோ அதை அவங்க அனுபவிக்கட்டும். நம்ம நம்ம வேலையை பார்ப்போம். ஏன்னா நமக்கு நமக்குள்ளதான் கட்டுப்படுத்த முடியும். இப்ப நம்ம உட்கார்ந்துருக்கோம், நம்ம கையை நீட்டுற அளவுக்கு தான் கை எட்ட முடியும். அதுக்கு மேலன்னா நம்ம எடுத்து எந்திரிச்சு போனாதான் ஒரு விஷயத்த தொட முடியும். அப்ப நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டோம்னா நமக்கு சுத்தி இருக்கிறது நமக்குள்ளதான் பார்க்கணும். மற்ற இதெல்லாம் வந்து நம்ம நினைச்சு வருத்தப்படுறதுல அர்த்தமே இல்லை. அது காலம் கனியும் போது அதான் காலம்தான் பதில் சொல்லும்பாங்க சில மகான்கள். பதில் வந்து காலம் பதில் சொல்ல முடியுமாங்க. இப்ப நம்ம நான் எனக்கு வந்து இந்த பல சிக்கல்கள் வரும்போதெல்லாம் எல்லா விஷயத்துலயும் மனசு வந்து நாட்டம் போச்சு. முதல்ல ஜாதகம். அது வரைக்கும் ஜாதகம்னா என்னன்னே தெரியாது. ஜோதிடம், அதாவது நேமாலஜி, அதுக்கப்புறம் நேமாலஜி, நியூமராலஜி, அஸ்ட்ராலஜி, நேமாலஜி, நியூமராலஜி, அப்புறம் வந்து அதாவது எண் கணிதம், அப்புறம் வந்து வார்த்தை கணிதம், பெயரியல் நிபுணர். எல்லாரையும் சந்திச்சிட்டேன். எல்லாரையும் சந்திச்சாச்சு. பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதாவது அஸ்ட்ராலஜினா என் கைவசமும் ஒருத்தருக்கு அஸ்ட்ராலஜி, பெரிய அஸ்ட்ராலஜி. சொன்ன உடனே டேட் ஆஃப் பர்த் சொன்ன உடனே அடுத்த என்ன ராசி என்ன நட்சத்திரம் என்ன நடக்கும் அப்படின்னு மனக்கணக்கா வச்சு மனசுலயே அப்படியே சொல்லுவார் கடகடன்னு. அப்படி ஒரு எக்ஸ்பர்ட். அவர் இப்ப இல்ல, மறைஞ்சிட்டாரு. அது மாதிரி நியூமராலஜி, அப்புறம் நேமாலஜின்னு ஒருத்தர் வந்தாரு. பேரை வச்சுதாங்க எல்லாமே இருக்கு, உங்க பேர்ல தான் எல்லாமே அடங்கி. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதையை சொல்லி இதை மாத்துங்க, அதை செய்யுங்க, அதை செஞ்சா இது செய்யணும். நியூமராலஜி, உங்க நம்பர்ல எப்படி இருக்கு, இந்த நம்பரை மாத்துங்க சரியா போகும். இன்னைக்கு உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ லஜிகள் இருக்கு. நேமாலஜி, அஸ்ட்ராலஜி, எல்லா லஜியும் இருக்கு. ஒரு பாடம்
பள்ளிக்கூடத்துல போய் படிக்கிறோம், 100 மார்க்கு அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு லஜிக்கும் பவர் இருக்கு. உண்மையிலே வாஸ்துன்னு இருக்கு. வாஸ்து எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே கஷ்டம் வரும்போது தான் ஒன்னொன்னா நான் படிக்கிறேன். எனக்கு கஷ்டம் வராத வரைக்கும் அத பத்தின சிந்தனையே இல்ல. நல்லா சாப்பிட வேண்டியது, நல்லா தூங்க வேண்டியது, நல்லா சுத்த வேண்டியது, எங்கிட்டுனாலும் போக வேண்டியது, திரிய வேண்டியது, பார்க்கறதெல்லாம் என்னத்தையா கமெண்ட் அடிக்க வேண்டியது, கேலி பண்ண வேண்டியது, கிண்டல் பண்ண வேண்டியது. இப்படிதான் எதார்த்தமா ஓடிக்கிட்டே இருக்கும் லைஃப். எங்கேயாவது ஒரு இடத்துல சட்டுன்னு எத்துவோம், கீழ விழுவோம். இல்ல டப்புன்னு முட்டுவோம், அடிபடும். அப்பதான் வலிக்குதே, என்னடா அது? என்னாச்சு நமக்கு? ஏன் இப்படி வந்துச்சு? அப்பதான் சிந்திக்கவே ஆரம்பிக்கிறோம். அப்ப அதான் அவரு ஞானதேவ பாரதி சொன்னார், கஷ்டப்பட இஷ்டப்படு. கஷ்டம் வந்தா தான் நம்ம கடவுளையே நினைப்போம். அது வரைக்கும் நினைக்கவே மாட்டோம். அப்படிங்கிறதுதான் உண்மை, எதார்த்தமான உண்மை. அப்ப நமக்கு கஷ்டம் குடுக்குறாரு அப்படின்னா, கடவுள் நம்மட்ட கருணை காமிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். அப்படிங்கிறத உணர முடியுது. அதுக்கப்புறம் தான் அதுக்கு தீர்வும் வருது. அப்பங்கும்போது கஷ்டத்த நினைச்சு இஷ்டப்பட்டு அத வரவேற்கணும், ஏற்கணும். அதான் டாக்டர் ஐயா சொன்னாங்க, முதல்ல அக்செப்ட் வாட் எவர் மே பி, எது இருந்தாலும் ஏத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது மேல ஒரு கருணையோட மன்னிப்பு குடுங்க. அப்புறம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப நம்ம கால்ல ஒரு அடிபட்டு மெல்ல மெல்ல நொண்டி நடக்கும். ஒருத்தர் காலே இல்லாம இருக்காரு, அவர் என்ன செய்வாரு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். அதான் ஒரு பாடல்ல வரும், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா, மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பாடல் இருக்கு. பாடல்கள் வந்து இந்த காலத்துல அவ்வளவு பாடல்கள் கொடுத்திருக்காங்க. அது இசையோட கொடுத்திருக்காங்க. ஒரு மனசுக்கு கொஞ்சம் நமக்கு சஞ்சலமா இருக்கு, இதா இருக்குன்னா, ஒண்ணு அமைதியா கண்ண மூடி உட்கார்ந்து மூச்சை கவனிச்சாலே அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது, தெளிவு கிடைக்குது. அடுத்தது மந்திரங்கள். மந்திரங்கள் வந்து மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாங்கிறாங்க. ஆனா மந்திரத்துக்குன்னு சில பவர் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யுது. ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வந்து வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் அப்படிம்பாங்க. நம்ம ஒருத்தரை பார்க்குறோம். வாங்க, 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 வாங்கன்னு சிரிச்ச முகத்தா வாங்க, வாங்க ஐயா, வாங்க, வாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க மனசும் சந்தோஷம் அடையுது. நமக்கும் சந்தோஷமா இருக்கு. அதே இத பார்த்துட்டு கண்ண பார்க்கும்போதே, எதுக்குடா இவன் வந்தானே அப்படின்னு மனசு உள்ள நினைச்சிருச்சுனாலே அது கண்ணுல தெரிஞ்சிரும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ங்கிறாங்க. அதனால நம்ம உள்ள மனசுக்குள்ள உண்மையான அன்பு, அதான் சொல்றாங்க. உண்மையான ஐயா சொல்லியிருக்காங்க, உண்மையான ஞானமும் உங்கள் நல்ல கர்மாக்களும் மட்டுமே உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். இது எவ்வளவு அருமையான, எளிமையான, புரியிற மாதிரி உள்ள ஒரு வரி பாத்தீங்களா? உண்மையான எதுலயுமே உண்மை இருக்கணும். ட்ரூத், ட்ரூத், உண்மையான ஞானம் உங்களது நல்ல கர்மாக்களும் மட்டுமே உங்கள் வாழ்வில் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். இன்பங்கள்ல பல விதம் இருக்கு. பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். மாதிரி பறவைகள் பலவிதம் இருக்கு, புழு பூச்சிகள் பலவிதம் இருக்கு, என்னெல்லாமோ எத்தனை கோடி ஜீவராசிகள் இருக்கு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் தான். ஏன்னா அது மாதிரி எல்லா இன்பங்களும் இருக்கு, பல இன்பங்கள் இருக்கு. அந்த எல்லா இன்பங்களும் அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், பாசமயமானவர் கிடையாது. பாசம்ங்கிற வார்த்தை அங்க போடல. பாசம்ங்கிறது வந்து வலிக்கிறோம். பாசத்துல நடக்கும்போதுதான் தெரியும். வலிக்கு விழுந்தவங்களுக்கு தான் அந்த இது தெரியும், பாசத்தை பத்தின விஷயம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம வந்து குழந்தைகள் மேல பாசம் வச்சுட்டோம். அளவுக்கு அதிகமான பாசம் வச்சுக்கிட்டு இருக்கோம். அன்புங்கிறது வந்து எல்லார் மேலயும் வரும். ஆனா பாசம்ங்கிறது வந்து அந்த குழந்தைகள் மேலதான் வரும். அதனாலதான் இன்னைக்கு பார்த்தா ஏகப்பட்ட, இன்னைக்கு முதியோர் இல்லத்தை பத்தி ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒரு நண்பர் போட்டிருந்தாரு. அது பார்த்தேன். அப்பப்ப ஏதாவது, எல்லாமே பாக்குறது கிடையாது. இன்னைக்கு முதியோர் இல்லம் வந்து பெருத்துக்கிட்டே போகுது. காரணம் என்னன்னா, இப்ப பேசுறதுக்கு நமக்கு வயதான காலத்துல வரும்போது அவங்களுக்கு எல்லாம் அவங்கதான் உழைச்சிருப்பாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலாம் உடல் வந்து தளர்வு ஆரம்பிச்சுது. அவங்களால இது பண்ண முடியல. அந்த நேரத்துல வந்து யாராவது நம்ம கூட உட்கார்ந்து பேச மாட்டாங்களா அப்படிங்கிற எண்ணம் வரும். அந்த நேரம் அந்த பிள்ளைகள்லாம் அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அவங்க அம்மா அப்பாவை பத்தி கண்டுக்கிறதே இல்லைங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த நேரத்திலயும் நம்ம எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் நேரம் ஒதுக்கி அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசணும். அது மாதிரி குழந்தைகள் கூடயும் நம்ம நேரம் ஒதுக்கி கண்டிப்பான முறையில அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறத பேசணும். நம்ம ஒரே பணம் பணம் தான் இருக்கோம். அதனாலதான் நிம்மதி இழந்துடுறோம்.
இன்னொரு சைட்ல கூட சொன்னாங்க, ஐயா நீ விடிய விடிய வேலை பார்ப்பாங்க, நைட் வேலை பார்க்குறாங்க, அங்க வேலை பார்க்காங்க, பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவு பணத்தையும் என்ன செய்றாங்க? கடைசியில ஆஸ்பத்திரியில கொண்டு போய் கட்டிடுறாங்க. அதுக்கு இன்சூரன்ஸ போடுறாங்க, ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. அப்படியே போய்க்கிட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லா மருத்துவமும் வந்து உடலுக்கு வந்து உபாதையத்தான் குடுக்குற அளவுக்கு போய்க்கிட்டு இருக்கே ஒழிய, யாராவது கியூர் ஆகி வெளிய வந்தோம்ன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மருத்துவமே இல்ல. கியூர் எங்க ஆகுது? எப்ப ஆகுதுன்னா, நம்ம உடலே தன்னைத்தானே கியூர் பண்ணிக்கக்கூடிய கெப்பாசிட்டில தான் வந்திருக்கு. ஒண்ணுமே நீங்க செய்ய வேண்டாம். சும்மா இருந்தா போதும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னன்னா, இப்ப வந்து ஜலதோஷம் பிடிக்குது. 2 நாள், 3 நாள் அதுவா ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிரும். அது வர்றதுக்கான காரணம் என்னன்னு யோசிக்கணும். அத தவிர்த்தாலே போதும். ஒரு ஐஸ்கிரீம் லைட்டா சாப்பிட்டா ஒண்ணும் செய்யாது. 2 ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். அது சாப்பிடுற விதம் இருக்கு. இப்ப நான் வந்து சாப்பாட்ட பத்தியே இன்னும் பேசவே இல்ல. என்னன்னே தெரியல. அதுலருந்து சப்ஜெக்ட் எங்கிட்டோ மாறி போயிருச்சு. அதாவது உணவு வந்து 3 நேரம் சாப்பிடுறது அரிசி உணவு சொல்லிட்டு இருந்தேன். அதுலருந்து எங்கிட்டோ போய் எங்கேயோ போயிட்டு சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அந்த உணவ வந்து ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது இயற்கை அ உணவு காரங்கலாம் சொல்லுவாங்க. எப்படின்னா, நம்ம வந்து உமிழ்நீர் வந்து ஒரு வாசனை வந்தோனே மூக்கு வாசனைய அடுத்த உடனே அடுத்தது உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சுருது. அந்த அளவுக்கு கடவுள் வந்து உடம்புல வந்து அந்த நம்ம இந்திரியங்கள இருக்கு செயல்பட வைக்கிறார். அத வந்து வாயில போட்டு நல்லா மென்னு உமிழ்நீரோட பாதி ஜீரணம் வாயில நடக்கணும். மீதி ஜீரணம் தான் வயித்துக்குள்ள நடக்கணுங்கிறாங்க. ஆனா, நான்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீட்டுக்குள்ள நுழையும்போதே பசியோட வர்றேன்னா, "சீக்கிரம் சோற போடும்மா" அப்படின்னு என் வீட்டுக்காரம்மா ஒரு விரட்டு விரட்டிட்டே தான் உள்ள வருவேன். போய் யூரின் பாஸ் பண்ணிட்டு அதுவரைக்கும் யூரின் இருக்கிறது கிடையாது. எல்லாம் சுத்துவோம். அந்த இயற்கை உபாதைகள கூட நம்ம கண்டுக்கிட மாட்டோம். அவ்வளவு தூரம் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கோம். உடனே கைய கழுவிட்டு வந்து முந்தி கைய கூட கழுவ மாட்டேன். இப்ப கைய கழுவிட்டு தான் வரணும். கைய கழுவிட்டு வந்து உட்கார்றதுக்குள்ள சோறு டேபிள்ல ரெடியா இருக்கணும். நல்லா இருந்தா 2 நிமிஷம் தான். 2டே நிமிஷத்துல அவ்வளத்தையும் உள்ள சாப்பிட்டுறணும். என்ன சாப்பிட்டேன்? எதுக்கு சாப்பிட்டேன்? என்னன்னே தெரியாது. அவ்வளவும் சாப்பிட்டு உள்ள போயிட்டு டக்குனு உடனே எந்திரிச்சு தண்ணிய குடிச்சிட்டு படக்குன்னு எந்திரிச்சு போயிருவேன். இப்படிதான் இருந்தேன் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தான் அந்த தெளிவு கிடைக்க ஆரம்பிச்சோனே நிதானமா சாப்பிடணும். உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடணும். மென்னு சுவைச்சு சாப்பிடணும். ஒரு உணவு வந்து அந்த உணவா மாறி வரும்போது என்னெல்லாம் அத ப்ராசஸ் எத்தன பேர் கை மாறி என்னெல்லாம் பண்ணி வந்திருக்கா. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறது விஷயம். அதான் கடுக பத்தி சொன்னாங்க. அதுல என்ன கெட்ட எண்ணங்களும் இருக்கும், நல்ல எண்ணங்களும் இருக்கும். நல்ல உணர்வோட சமையல் பண்ணி நம்ம வீட்ல சாப்பிடுற உணவு தான் அருமையான உணவு. ஹோட்டல்ல என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. இன்னைக்கு 99% ஹோட்டல் சாப்பாடா ஆயிருச்சு. இன்னும் போக போக எங்க போகுதுன்னு தெரியல. சமுதாயம் வந்து ஒரு பக்கம் சீர்கெட்டு சின்ன பின்னாம போகுதேன்னு நினைச்சு பார்க்கும்போது, நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா வருத்தப்பட்டு நம்ம ஒரு ஆளு மாத்த முடியுமான்னா, எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லி மாத்த முடியாது. அதுக்கு நம்ம மட்டும் மாறுறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த முயற்சியில தான் எடுக்கணும். நம்ம மாறுவோம். நம்மள பார்த்து 4 பேர் மாறுவாங்கங்கிற நம்பிக்கையில நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். முயற்சி எடுப்போம். ஏன்னா, அதுல நமக்கு நமக்கு ஒரு மாற்றம் வந்ததுன்னா, நம்மள பார்த்து 4 பேரு மாறுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில போ வேண்டியதுதான். ஏன்னா, இப்ப வந்து இன்பமோ, துன்பமோ அது நம்ம தான் அனுபவிக்கிறோம். அது நமக்குள்ள தான் இருக்கு. அதுக்குரிய முயற்சிய நம்ம எடுத்து போய்க்கிட்டே இருக்கணுங்கிறது தான் இந்த இதனுடைய விஷயம். அது போக இந்த கர்ம விதிகளுக்கு கட்டுப்பட்டு நம்ம செய்யணும். இருந்தோம்னா ஓரளவுக்கு இதாகும். அதான் சிவவாக்கியர் ஒரு அ பாடல்ல அருமையா சொல்லியிருக்காரு. அதாவது "உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலம் ஏற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும். அருள் தரித்த நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையே" அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உருத்தரித்த நாடி, நாடின்னா அந்த காத்து தான். நாடி நரம்புல ஓடுறது. அது வாயுவா ஓடுது. அத கருத்துனா கருத்தினை உற்றுப்பார் கடவுளே உனக்கு தெரிவார்ன்னு சொல்லி மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. கருத்து தான். நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ, நீ எதை நினைக்கிறாயோ அதுவாய் ஆகிறான்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு. அதனால கருத்து தான் நமக்கு நல்ல எண்ணங்கள் வரணும். எண்ணங்கள் வந்து முக்கியமா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த கருத்துல வந்துருச்சுனாலே கபாலம் ஏற்ற வல்லீரே. அத வந்து மனப்பூர்வமா கண்ணால கீழ மூலாதாரத்துல இருந்து உச்சிக்கு ஏறுற மாரி நினைக்கணும். மூச்சு இழுக்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி குடுக்குறாங்க. நம்ம டாக்டரே ஒண்ணுமே வேண்டியதில்ல அப்படின்னு நெத்தி அடி அடிக்கிறாங்க. ஒண்ணுமே தேவையில்ல. மூச்ச இழு, அத புடி, நிப்பாட்டு, வை. நம்ம எல்லா முயற்சியும் பண்ணியாச்சு. ஒண்ணும் நடக்கல. அப்ப என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். நீ செய்யற காரியத்த நல்லபடியா செய்யி.
மேலும் மேலும் கர்மாவை கூட்டிக்கிட்டே போகாத. எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்கிறத கிளியர் பண்ணணுமோ பாரு. மேலும் கர்மாவை செய்யாம இரு. நல்ல சிந்தனையோட நல்ல செயல்களை செய் அப்படிங்கிறது தான் ஐயா வலியுறுத்தி சொல்றாங்க. அது கேட்கும்போது நல்லாதான் இருக்கு. அது உண்மைன்னு புரியுது. ஆனா செயல்படுத்தும் போது முடிய மாட்டேங்குது. அதான் அதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, சொல்லுதல் யாருக்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறார். இன்னொரு இதுல கல்வியில அதிகாரத்துல சொல்ற, கற்க கசடற கற்க கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த எத்தனை கா வருது பாருங்க, 7 கா வரும். கா 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 கடவுளும் கா தான். அப்ப கற்க நல்லா படிக்கணும், நல்லா படிக்கணும். கற்கனாலே அதை உண்மையை உணர்ந்து படிக்கிறது. கசடற கற்கன்றார். அடுத்தது கசடர்னா அதுல எந்த சந்தேகமே இருக்கக்கூடாது, எந்த ஒரு தெளிவா இருக்கணும். ஒரு விஷயம் கிறிஸ்டல், அங்க வருது கிறிஸ்டல் வருது பாத்தீங்களா, கிறிஸ்டல் கிளியர். ஒரு விஷயத்த கிறிஸ்டல் கிளியரா படிக்கணும். கற்க கசடற கற்க, நல்லா தெளிவா கிறிஸ்டல் கிளியரா. கிறிஸ்டலை பாத்தீங்கன்னா அப்படி கண்ணாடி மாதிரி இருந்துட்டு அங்க தெரியற மாதிரி கிறிஸ்டல் கிளியரா தெளிவடையணும். கற்க கசடற கற்க கற்ற பின், சரி ஓரளவுக்கு தெளிவாயிடுச்சு. நிற்க, நிற்கன்னா நீங்க அதுபடி நடக்கணும் அப்படிங்கிற. இப்ப எல்லா விஷயமும் நம்ம கேட்கிறோம், புரியுறோம், தெரியுறோம், தெளிவாவே தெரியுறோம். ஆனா நிற்கிறோமாங்கிறதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம கற்றபடி நிக்கிறோமாங்கதான் பிரச்சனை. நிற்க விடாம எது தடுக்குது, ஏன் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம்னாலே அந்த சிந்தனைக்கு ஒரு பதில் கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து தெளிவு பெற்று கொஞ்சம் கொஞ்சமா மாறி நம்மை நாமே திருத்த வேணும் அப்படிங்கிறதா வள்ளுவர் பேராசனும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நான் இன்னொரு அதிகாரத்தை மெயினா இன்னைக்கு பேசணும்னு நினைச்சேன். ஆனா அந்த அதிகாரத்துக்குள்ள நுழையவே இல்லை. அதுதான் அந்த தியானம் தவம்ங்கிறது. தவம்ங்கிற அதிகாரம் 27வது அதிகாரம். அதுல பாத்தீங்கன்னா முதல் பாட்டுல இருந்து 261வது குறள், 270வது குறள், 10 குறள். 10 குறள்லையும் ஒவ்வொரு குறளையும் ஸ்டெப் ஸ்டெப்பா வள்ளுவர் பேராசன் அப்படி சொல்லியிருக்காரு. உற்ற நோய் நோற்றல் உயிர் குறுக்கண் செய்யாமை அற்றே தவத்திற் குறு அப்படிங்கிறார். நமக்கு வர்ற துன்பத்தை பொறுத்து கொள்ளுதல். முதல்ல துன்பம் என்ன வந்தாலும் அதை பொறுத்துக்கணுங்கிறாங்க. பொறுத்து கொண்டா தாம் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாத இருத்தல் ஆகிய தவத்தின் வடிவங்களாகுங்கிறார். ஆகியவே, அதாவது இப்ப நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா அதை பொறுத்துக்கணும். அப்ப துன்பம் இவ்வளவு இருக்குங்கிறத நம்ம உணர்றோம். அதே துன்பத்தை நம்ம பிற உயிர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அதுதான் தவம் அப்படிங்கிற. எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் கொல்லாமை. பிற உயிர்களை, அதாவது மாமிசம் சாப்பிடாதீங்கன்னு உள்ள போன உடனே ஐயாவை பார்க்க, டாக்டர் ஐயாவை போய் பார்க்க போன உடனே ஞானத்தை பாருங்க. நானே என் மனைவியும் போறோம், அது ஒரு குடுப்பினை கிடைச்சது. உள்ள போன உடனே அம்மா நீங்க மாமிசம் சாப்பிடுவீங்களான்னு கேட்டாங்க. ஒரே அடி, நெத்தி அடி. எனக்கு அங்கேயே விழுந்துட்டேன், சரண்டர் ஆயிட்டேன். அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. நான் பியூர் வெஜிடேரியனா இருக்கிறேன். கிட்டத்தட்ட 35-40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு அசைவமே பிடிக்காது, நிறுத்தியாச்சு. அந்த காலத்துல ஆனா அசைவத்தை விரும்பி விரும்பி சாப்பிட்டது, சாப்பிட வச்சாங்க எங்க வீட்லயும் சரி, எல்லாரும். சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல எனக்கா தோண ஆரம்பிச்சது. எப்படி தோணுச்சு அப்படின்னா, அது ஒரு சின்ன அனுபவம் தான். எப்படின்னா, நான் போய் எங்க அப்பா என்னை கூட்டிட்டு போவாங்க. அதாவது கறி கடைக்கு அப்ப 5:30-6 மணிக்கு கறி கசாப் கடைக்கு போகணுன்ட்டு கூட்டு போவாங்க. கையை பிடிச்சிட்டு நானு என் தம்பி எல்லாம் போவோம். போய்கிட்டே இருக்கும்போது ஒரு கல்லுல நான் எத்திட்டேன். எத்துன உடனே சுண்டு விரல் நகம் கட்டாயிருச்சு. கட்டான உடனே ரத்தம் வருது. வலினா வலி, துடிச்சிட்டேன். அப்பா அப்படின்னு வலிச்சு உட்கார்ந்தவன், நீங்க போங்க நான் வரல அப்படின்னு. வா 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 அப்படின்னு சொல்லிட்டு உடனே நேரம் ஒரு கர்ச்சீப் இருந்ததை வச்சு விரல்ல கட்டி விட்டுட்டு, சரி வா வா போயிட்டு வரணும்னு போனாங்க. அங்க போனா ஆடை வெட்டி, கால் தனியா, குடல் தனியா, அந்த மண்டை தனியா எல்லாம் வச்சிருக்காங்க. அதை பார்த்தேன். எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு. ஏற்கனவே இதுக்கு அழுதுகிட்டு இருக்கேன், காலில் அடிபட்டது. அதை பார்த்தானே அப்ப அந்த ஆட்டுக்கு எப்படி வலிச்சிருக்கும், எப்படி அது துடிச்சிருக்கும். ஒரு சுண்டு விரல்ல ஒரு சின்ன நகம் லேசா கட்டானது இந்த வலி வலிக்குது. அப்ப அந்த உயிர் எப்படி அப்படின்னு எனக்கு அப்பயே நான் 6வது படிக்கும் போது, எப்படி டாக்டரையா ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்றாங்க.
பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் 3ஆவது படிக்கும் போது நினைக்கிறேன், 4ஆவது படிக்கும் போது அப்படி சொல்றாங்க. அது மாதிரி எனக்கு 6ஆவது படிக்கும் போது அப்படி ஒரு அனுபவம் கிடைச்சது. அன்னைக்கு நினைச்சேன், இனிமே நம்ம இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. அது வந்து நிறுத்துறதுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் அதுக்கப்புறம் ஆயிருக்கு. பாருங்க. ஒரு விஷயம், ஒரு எண்ணம் வந்து நல்ல எண்ணம் தான். நல்ல செயல் தான். சிந்தனையில வருது. முப்போது தர்மம் என்றும், பிற்போது அதர்மம் என்றும் உணர்ந்தே சீர்திருத்த முடியும் உன்னாலே என்று அப்படின்னு அந்த பாட்டு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கோயின்சிட் ஆகுது பாத்தீங்களா? பாட்டு அப்ப எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை வச்சுதான் கிராஸ் பண்ணி வர்றோங்கிறது தான் உண்மை. நிதர்சனமான உண்மை. அது அப்ப வந்து சாப்பிடுறது தப்பு இல்ல. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கு அப்படின்னு சாப்பிடுறோம். ஆனா அது தர்மம் இல்ல அப்படின்னு உணர்றோம். எப்ப உணர்றோம்னா, நமக்கு ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் உணர முடியுது. அப்படி அடடா! பெரிய தப்பு பண்ணியிருக்கோமே அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டோம். அப்ப அது செய்யக்கூடாது. அப்ப உள்ள போன உடனே ஐயா கேட்டாங்க. ஆமா அப்படின்னு என் ஒய்ஃப் சொல்றாங்க. அப்ப சரிம்மா, கூடுமான வரைக்கும் அத கொஞ்சம் தவிர்த்துக்க பாருங்க. உங்களுக்கு நல்லது. ஆன்மீகத்துக்கு உயர்வுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அது எப்படி பக்குவமா லைட்டா சொல்லணும். நான் வந்து நானும் என் ஒய்ஃபும் இதுக்கு வந்து மல்லு கட்டிக்கிட்டு கிடப்போம். "நீ சாப்பிடாத, சாப்பிடாதன்னு." அப்ப ஒரு ஸ்டேஜ்ல வந்தபோது, நீங்க சாப்பிட்டு தானே இருந்தீங்க. அவங்க அவங்க என்னை விட ரொம்ப ஞானத்துல கூடுனவங்க என் ஒய்ஃப். சும்மா சொல்லக்கூடாது. பொறுமை, பொறுமையின் சிகரம், ஞானத்தின் சிகரம்னு சொல்லலாம். உங்களுக்கு நீங்க எப்படி நிறுத்துனீங்க? நீங்களா தானே நிறுத்துனீங்க. நானும் நிறுத்திருவேன் அப்படின்னு உறுதி சொல்லிட்டேன். அது எனக்கு தோணும். எப்ப தோணுதோ நான் நிறுத்திருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நீ உண்மையிலே அவங்கள இவர ஐயாவ பார்த்துட்டு வந்த பிறகு அப்படி சொன்னாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். என்ன நான் நிறுத்திருவேன். எப்ப எனக்கு தோணுதோ நிறுத்திருவேன். ஆனா நிறுத்தணும். 2 மனசா இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதான் உண்மை. அதாவது நமக்கு ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இது தப்பு, இது செய்யக்கூடாது. ஆனா உள் மனசுல செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அத ஆனா செய்யக்கூடாது அப்படின்னு மனசு சொல்லும். மனசாட்சி செய்யக்கூடாதுன்னு மனசாட்சி சொல்லும். மனசு செய்யணும்னு இருக்கும். 2க்கும் போராடிட்டு, சரி எதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டா வெறுப்பா சில விஷயத்த ஒரு கட்டுப்பாட்டுக்கு, அதாவது கட்டுப்படுத்தி சில விஷயத்த நிறுத்துறோம். அப்படி இருக்கக்கூடாது. உண்மைய உணர்ந்து, தெளிந்து அத செஞ்சோம்னா, அது வந்து திரும்ப அது தப்ப திரும்ப பண்ண மாட்டோம். அதான் இப்ப இன்னைக்கு புரிஞ்சு படிக்கிறதும்பாங்க. படிக்கும்போது, பாடம் படிக்கும்போது புரிஞ்சு படிச்சுட்டோம்னா, திரும்ப படிக்க வேண்டியதே இல்ல. வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது, டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்போது, முழு கவனத்தோட ஒரு விஷயத்த கேட்டுட்டோம் அப்படின்னா, திரும்ப அத வந்து நம்ம படிக்கணும்னு அவசியமே இல்ல. திரும்ப நமக்கு எப்ப அந்த மாரி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது, கரெக்ட்டா உள்ள பிரெயின்ல இருந்து டக்குன்னு திரும்ப அன்னைக்கு அவர் சொன்னார்ல, இதுதான், அப்படிதான், இப்படி இரு, அப்படி இருன்னு சொல்லி நமக்கு ஞானம் வந்து புலப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதான் ஞானம். அந்த ஞானம் வந்து எப்போ வரும்னா, முழு மனசோட ஒரு விஷயத்துல கவனம் சிதறாம இருந்தா தான் முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போதே வேற எதையாவது நினைச்சுக்கிட்டு, அங்கிட்டு திரும்பிக்கிட்டு, இங்கிட்டு திரும்பிக்கிட்டு, வேடிக்கை பார்த்துட்டு, எதையா கவனிச்சுட்டு இருந்தோம்னா, கண்டிப்பா மனசுல வந்து அது தங்காது. அதான் விஷயம். அதனால அந்த மாரி நம்ம சிந்தனையை சீர்தூக்கி, அ சிறப்புடனே கவனிக்கணுங்கிறாங்க. அதனால இந்த மாரி பாடல்கள் நெறைய இருக்கு. எனக்கு பாடல் பிறந்த கதைன்னு சொல்லி ஒருத்தர் வந்து சரவணன் சொல்லி ஒருத்தர் பேசுவார். துரை சரவணன் சொல்லி. அப்ப எந்தெந்த சூழ்நிலையில கவிஞர்கள் பாடல்கள் எழுதுனாங்கங்கிறத பத்தி அவர் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுடைய அனுபவத்த பத்தி போடுவார். ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு தூரம் இருக்கு. கண்ணதாசன் வந்து அ எழுதின அனுபவங்கள். வாலிலாம் அப்படி எழுதியிருக்காரு பாட்டு. என நினைத்ததை நடத்தியே முடிப்பவன் நான் அப்படிம்பார். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் நான். அப்படி அதுல நான் தான் வரும். முதல்ல நான் தான் வரும். அதுக்கப்புறம் தான் நான் வந்து கிடையாது. மேல இருந்து ஒருத்தன் நடத்திக்கிட்டு இருக்காங்கிறத உணரும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த இறைநிலைய எ அது அது அடுத்த பாடல்ல வருது. அதாவது எல்லாத்துக்குமே மேல வந்து அ ஒருத்தர் இருந்து தான் பண்றாருன்னு. அதாவது அது ஒரு பாட்டு எனக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அது அந்த மொத வரி மறந்து போச்சு. அதாவது பிள்ளைக்கு தந்தை ஒருவன். அ பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன், இறைவன் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு. இந்த மாதிரி பாடல்லாம் கேட்கும்போது அப்படியே உருக்கமா படிச்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு.
அது கவனகரையா ஒரு அனுபவத்துல சொல்லுவாங்க. ஆனா பாடல்கள் வந்து உணர்வோட படிச்சாலும் கூட அந்த படிக்கிறவங்க வந்து என்ன நிலையில இருக்காங்கங்கிறதும் விஷயம். அதே மாதிரி தான் டி.எம். சௌந்தரராஜன் அவர் படிக்க பாடல்லாம் ஏகப்பட்ட பாடல். ஐயா கரெக்ட்டா எனக்கு அது எப்படிலாம் சொல்றாங்க. அவருக்கே சூசைட் பண்ற எண்ணம் வந்துருச்சு. சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஐயா அவர் கருத்து சொன்னாங்க. அது உண்மை. அது வந்து கவனகர் ஐயா வேற மாதிரி என்ட்ட சொன்னாங்க. அதுவும் நடந்தது. அவருடைய புக்கு மனமே மாபெரும் சக்திங்கிற புக் இருக்கு. நினைவாற்றல் கலைன்னு இருக்கு. இந்த மாதிரி புக்லாம் எழுதியிருக்காரு. இப்ப இவர் வந்து தற்செயலா வந்து அந்த புக்கு ஒருத்தர் பரிசா குடுத்திருக்காரு. டி.எம். சௌந்தரராஜனுக்கு. அப்போ அவர் மனக்குழப்பத்துல இருந்து சூசைட் பண்ற அட்டெம்ப்ட்ல ட்ரை பண்ணி இப்போ மனசு உடைஞ்சு போய் இருக்காரு. அது உண்மை. அவர் வாழ்க்கையில நடந்தது. அவர் கவனகரையாவே என்ட்ட சொன்னார். அப்ப இவர் வந்து ஃபோன் பண்றாரு. அந்த புக்ல நம்பர பார்த்து ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. கவர்னர் ஐயா எங்கேயா இருக்கீங்க? இந்த புக்கு படிச்சு பார்த்தேன். டி.எம். சௌந்தரராஜன் பேசுறாரு. நான் டி.எம். சௌந்தரராஜன் பேசுறேன் அப்படின்னு இருக்காரு. இவருக்கு ஆடிட்டாரு கிடுகிடுன்னு. ஐயோ! ஐயா 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 சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டாராம். உடனே இந்த மாதிரி உங்க பாடல் உங்க புக்க படிச்சு பார்த்தேன். அவ்வளவு இருக்கு. உங்கள பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? நான் இப்ப உங்கள உடனே வந்து பார்த்து ஆகணும் அப்படின்னாராம். உடனே சொன்னாராம், ஐயா நீங்க என்ன உறுதிக்கும்? நான் உங்க பாட்ட வச்சுதான் என் வாழ்க்கையே கதையவே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் தான் உங்கள வந்து பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி பதிலுக்கு அவர் சொல்லியிருக்காரு. என்ன விஷயம்னாரு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அந்த பாட்ட கேட்டேன். என் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய திருப்பம் வந்தது. நான் உலகம் பூரா சுத்திட்டு வந்துட்டேன். அந்த பாட்டுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு சொல்லி கவர்னரு டி.எம். சௌந்தரராஜன் சொல்லிட்டு நான் வந்து பார்க்க வரேன். எப்ப வர்றீங்கன்னாரு. எப்ப வரணும்னு சொல்லுங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தா இப்பயே வர்றேன் அப்படின்னாராம். சரி வாங்க. உடனே கிளம்பி வந்துட்டாரு. இங்கேயே போயிருக்காரு வீட்டுக்கு. வீட்டு அட்ரஸ வாங்கிட்டு போயிட்டாரு. போன உடனே டி.எம். சௌந்தரராஜன் வந்து சட்டைய கழட்டிட்டு, இடுப்புல துண்ட கட்டி, கையில வந்து எலுமிச்சம்பழத்த வச்சுக்கிட்டு அப்படியே வரவேற்றாராம். இவருக்கு மிரண்டு போனாராம். என்னடா இது இப்படி இவரு எவ்வளவு பேர்பட்ட மகான். அதாவது இவ்வளவு பெரிய பாடல் படிச்சு என்ன படிச்சாலும், அந்த உணர்வுங்கிறது சில விஷயங்கள்ல நமக்கு நம்மளே மாயை வந்து மறைச்சிருது. அதான் அவர் சொல்ல வர்றாரு கவர்னர். நான் அவர பாட்ட படிச்சு கேட்டுதான் நான் இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கேன். எத்தனை பாட்டு இருக்கு. ஆனா அவருக்கே மனசுல அவ்வளவு சஞ்சலம் வந்துருச்சு. ஏன் வந்தது? அப்படிங்கிறதையும் இவர் சிந்திக்கிறார். அப்ப ஒண்ணும் இல்ல. நீங்க மனச கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணுங்க. உங்களுக்கு இதாகும். அப்படின்னோனே எனக்கு மரியாதையே இல்ல. இந்த சமுதாயத்துல யாருமே என்னைய மதிக்கல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாராம். நீங்க அமைதியா இருங்க. கண்ண மூடுங்க. மூச்ச கவனிங்க. பேச்ச குறைச்சிருங்க. தன்ன போல எல்லாம் உங்கள தேடி வரும் அப்படின்னாராம். உடனே சரியா, சரியா ரொம்ப நன்றியா, ரொம்ப மகிழ்ச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்ல சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பாட குடுத்து வச்சுட்டு அனுப்பி விட்டாராம். இவரு வந்துட்டாரு. 2 நாள் 3 நாள்ல அவர வந்து ஒரு புரமோஷன் எம்ஜிஆர் குடுத்து டக்குன்னு அவர வந்து ஒரு அ அரசவை கவிஞரா ஏதோ ஒரு பட்டம் குடுத்து அவர வந்து ஒரு ரெகக்னைஸ் பண்ணி டி.எம். சௌந்தரராஜனுக்கு ஒரு இது வந்துருச்சு அழைப்பு. அப்ப 1 வாரத்துல எனக்கு இப்படி ஒரு மாற்றம் வந்துச்சுன்னு திரும்ப ஃபோன் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லியிருக்காரு. அப்ப எண்ணங்கள் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இத சொல்ல வர்றாரு. அதான் முக்கியம். நமக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஏன நமக்கு வந்து இந்த நிலை மாறும். மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோட இருக்கும்போது, வாழ நினைத்தால் வாழலாம். வழியா இல்லை பூமியில். ஆழக்கடலும் சோலையாகும். நீந்தி வந்தாளேன்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு. இந்த மாரி பாடல் ஒண்ணொண்ணும் அருமையான கவிதைகள் இருக்கு. நீங்க எல்லாம் அப்பப்ப மனச வந்து கவனமா இது பண்ணணும். அது மாதிரி புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை. வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை. குணம் இருக்கும் மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. சேர்ந்து வாழ்ந்த அனைவரும் சேர்ந்து செல்வதில்லை. என காதலித்த அனைவருமே மனம் முடிப்பதில்லை. மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை. சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து செல்வதில்லை அப்படிம்பாங்க. அது மாதிரி அவரு சந்திரபாபு. இப்ப ஒவ்வொரு கலைஞர்களும் அந்நேரம் அவங்க வாழ்க்கையே அர்ப்பணிச்சிருக்காங்க. கடைசியில அவங்க எல்லாம் என்ன நிலைமைக்கு ஆனாங்கங்கிறதையும் அவங்க உலகத்துக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. என்ன கெட்ட வழியில போனவங்க எல்லாம் எவ்வளவு கெடுதலை அனுபவிச்சாங்க. நல்ல வழியில போனவங்க நல்லா இருந்தாங்க. அப்படிங்கிறதெல்லாம் உணர வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் கதை இருக்கு. நமக்கும் ஒரு கதை இருக்கு. அந்த கதைய வந்து நம்ம கதைய நம்ம தான் கதை இதை இசை என்ன
கதை டைரக்ஷன் இந்த மாதிரி நம்ம கதையை நம்ம தான் டைரக்ட் பண்ணி ஓட்ட வேண்டியிருக்கு. டைரக்ட் பண்றதுக்கான ஒரு உறுதுணையா தான் இந்த மாதிரி சமுதாயமும் நல்ல நல்ல ஆத்மாக்களும் நம்மளை சுத்தி இருக்காங்க. நம்மளை சுத்தி சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் நம்ம வந்து மதிச்சு, அவங்க சொல்ற வார்த்தைகளை கேட்டு, நல்ல விஷயங்களை நமக்குள்ள உள்வாங்கிட்டு, கெட்ட விஷயங்களை நம்ம மனசாட்சிப்படி என்ன செய்யணுமோ அதுபடி செஞ்சு இருக்கும்போது, நமக்குள்ள அந்த இன்பம் சுரக்க ஆரம்பிக்கும். எப்படி ஒரு கிணறு தோண்டிக்கிட்டே இருக்கும்போது தண்ணியே வராது. எப்படி அந்த ஆத்துல மணலு முந்தி வந்து ஆத்த மணல தோண்டனோனே உள்ள தண்ணி வரும். அது எப்படி தண்ணி வருது அப்படின்னா, அது தோண்ட 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 அதுக்கு ஒரு குரல் கூட அருமையான குரல் இருக்கு. தோண்ட தோண்ட தான் தண்ணி வரும். அது மாதிரி தோண்ட தோண்ட நமக்குள்ள போக போக அறிவு சுரக்கும். அதுல வரும். அதுக்கு வந்து தான் தவம் தான் ரொம்ப முக்கியங்கிறாங்க. அந்த தவத்தை பத்தி சொல்லும்போது ஒரு முதல் பாடல் மட்டும் சொன்னேன். அது மாதிரி அடுத்த பாடல் தவமும் தவமுடையார்க்கு ஆகும் அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது அப்படின்னு இருக்கு. தவம் செய்தல் என்பது தவ ஒழுக்கம் உடையவர்களுக்கே முடியும். ஆகையால் அத்தகைய ஒழுக்கமற்றோர் மேற்கொள்ளுதல் வீணே. ஒழுக்கம் தான் முக்கியங்கிறேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும்னு இன்னொரு இடத்துல சொல்றாரு. அந்த ஒழுக்கம் இருந்தா தான் நம்ம வந்து அந்த தவத்தை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது தீயவரை அழிக்கவும் நல்லவரை காக்கவும் தவம் செய்பவர் நினைப்பாற்றல் அவருடைய தவ வலிமையால் அவை முடியுங்கிறாங்க. உண்ணார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் இன்னின் தவத்தான் வருங்கிறாங்க. அதாவது தவம் பண்ணியாச்சுனாலே எல்லாமே வந்துருங்கிறாங்க. அது மாதிரி இன்னொரு பாட்டுல தவத்தினால் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியும் என்பதால் அறிவுடையவர் தவத்தை மேற்கொள்ள முடியுங்கிறாங்க. அறிவு இருக்கவங்களாலதான் தவமே பண்ண முடியுங்கிறாங்க. வேண்டிய வேண்டியாங்கெய்தல் செய்தவம் ஈண்டு முயலப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாங்க. அது மாதிரி தவம் செய்யறவங்க தமக்கு உறுதியாகிய நற்செயலை செய்பவர். தவம் செய்யாதவர்கள் ஆசை வலையில் சிக்கி நமக்கு தீங்கு இழைத்தவருங்கிறாங்க. தவம் செய்யாதவங்க எல்லாம் ஆசை வலையில சிக்கிடுறோங்கிறாங்க. அதை சிக்கிட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடும். தவம் செய்வா தங்க தங்க தங் கருமம் பாத்தீங்களா, கருமம் வருது பாத்தீங்களா அந்த இடத்துல. தங் தவம் செய்வார் தங்கருமம் செய்வார் மற்றார் எல்லாம் அவன் செய்வார் ஆசையுட்பட்டு. ஆசைப்படி எல்லாம் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னு ஔவையார் சொல்றாங்க. மனசு போற போக்கெல்லாம் போகாம ஓரளவுக்கு நம்ம மனசை அறிய நினைத்தால், மனசை வந்து அடக்க நினைச்சால் அது அடங்காது, அறிய நினைத்தால் அடங்குங்கிறாரு. அது மாதிரி நம்ம ஏன் இப்படி வருதுன்னு கேள்வி கேட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மனசை மாத்தணும். அது மாதிரி அடுத்த பாட்டுல என்ன சொல்ல, புடமிடப்பட்ட பொன் சுட சுட ஒளிவிடுதல் போல தவம் செய்பவருக்கு துன்பம் வருத்த வருத்த ஞானம் மிகுங்கிறாங்க. பாத்தீங்களா, நம்ம இதைத்தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தோம். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கஷ்டங்கள் வருதோ அது புடம் போடுற தங்கம் மாதிரி. அதையே வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சுட சுடரும் பொன் போல் ஒளி விடும் துன்ப சுட சுட நோக்கிற்பவர்க்குங்கிறார். அடுத்தது தனது உயிர் தான் என்னும் பற்று அற்றவனை பிற உயிர்கள் எல்லாம் வணங்குகிறார். தன்னுயிர் தான் அற பெற்றாரை ஏனைய மண்ணுயிர் எல்லாம் தொழுங்கிறார். நம்ம வந்து நம்ம உயிரை வந்து எல்லா உயிரும் நம்ம உயிர் மாதிரி நினைச்சு அரவணைக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த அப்போது எல்லா உயிரும் நம்மளை வணங்குங்கிறாங்க. எப்படி ஐயா நம்ம மேல எவ்வளவு கருணையோட எல்லாம் பேச பேச நம்ம எல்லாருக்கும் அவரை பார்க்கணும், அவர் கூட பேசணும் அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் வர காரணமே எல்லாரையும் தன் உயிர் போல நினைக்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி தவம் செய்தால் வலிமை பெற்றவருக்கு மரணத்தை வெல்லும் ஆற்றல் கை கொடுக்கும். பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். மரணத்தையே நம்ம வெல்ல முடியும் எப்ப? தவம் பண்ணாதான். கூற்றம் குதித்தலும் கை கொடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கே அப்படின்னு சொல்லி 269வது குறள். ஒரே ஒரு குறள், இந்த குறளை சொல்லிட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்பவும் போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன், மன்னிக்கவும். இதுதான் பெரிய சிகரமான குறள் இந்த தவத்திலே. அதான் 270 10வது குறள். இலர் பலராகிய காரணம் இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். எப்படி பாருங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இலர் பலராத்தான் இருக்கும் இந்த உலகத்துல. நமக்கு இல்லாம தானே இல்லாமையில இருக்கோமே. அது காரணம் வந்து உலகத்தில் செல்வம் உடையார் சிலரும் செல்வம் இல்லாதவர் பலரும். செல்வம்னா நம்ம உடனே பணம் மட்டும் நினைக்கக்கூடாது. செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்ங்கிறாரு. என்ன கேள்வி செல்வம், அது மாதிரி பல செல்வங்கள் இருக்கு. குழந்தை செல்வம் இருக்கு, மாடு மனை பணம் எல்லாமே செல்வம் தான். அந்த செல்வத்துல வந்து செல்வம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, தவம் செய்யறவங்க சிலரு, தவம் செய்யாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இலர் பலர் ஆகிய காரணம், நம்மகிட்ட இல்லாமை நிறைய இருக்கிற காரணம் வந்து நோற்பார் சிலர். தவம் பண்றவங்க கொஞ்சம் பேர் தான். பலர் நோலாதவர்,
இப்ப ஐயா வந்து சித்தர்களோட பேசிட்டு இருக்கேன், ஒரு நாள் பூரா பேசினேன், 2 நாள் பேசினேன் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்களோட இப்பயும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு நேரம் ஐயா வந்துருவாங்க வந்துருவாங்க நானும் இழுத்து இழுத்து பாக்குறேன். ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இன்னும் வர காணோம். என்னன்னே புரியல. தவம்ல இருந்தாங்கன்னா, அப்படியே சித்தர்களோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதேதான் நம்மளையும் உணருங்கங்கிறாங்க. உள்ள உணர உணர நம்ம இறைவன்ட்ட பேசலாம். உள்ள இருந்து நமக்கு லைட் அடிக்கும். இந்த மாரி விஷயங்கள சொல்லிக்கிட்டே இருக்கும். மனசுல வந்து அப்படியே உதிக்கும். அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணரணும் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. அதனால இந்த தவம்ங்கிற அதிகாரம் வந்து ரொம்ப முக்கியமான அதிகாரம். அத கொஞ்சம் ஏன்னா நம்ம எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமயோ இந்த குரூப்ல வந்துட்டோம். நமக்கு நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பயன் தான். கர்மம் பண்ணியிருக்கோம். கர்மத்த காட்டிலும் கொஞ்சம் புண்ணியமும் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த குரூப்ல வந்து சேரவே முடியும். அதான் உண்மை. ஏன்னா எனக்கு குரூப் குடுத்தவரு அத பத்தியே சிந்தனையே இல்லாம தான் இன்னும் இருக்காரு. ஆனா எனக்கு இதுல வந்த பிறகு எனக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்கு. அப்ப எல்லாருக்கும் அந்த தெளிவு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நம்பிக்கை வேணும், பொறுமை. இந்த 2 தான் விஷயம். நம்பிக்கை, பொறுமை. பொறுமைங்கிறது வந்து கடலினும் பெரிதுங்கிறாங்க. கடல போய் பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு பெருசு அப்படின்னு. அத விட பெருசு பொறுமைங்கிறாங்க. பொறுமையா இருக்கணும். என்ன ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் சொல்றாங்க. ஒருத்தர் கால மிதிச்சுட்டோம் மன்னிப்பு கேளுங்கங்கிறாங்க. என்ன கால மிதிச்சுட்டு மன்னிப்பு ஒருக்க மிதிச்சா அவர் மன்னிப்பாரு. சார் 2 தடவ மலைராஜன் மிதிச்சா சார், குறுக்கீடுக்கு ஆ, மன்னிக்கணும். காலை வணக்கம். ராஜ்குமார் பேசுறேன், மதுரையில இருந்து. மன்னிக்கவும் மன்னிக்கவும். ரொம்ப அருமையா இருக்கு சார் உங்க பேச்செல்லாம். ஜெயக்குமார் சார், ஓகே சார், ஓகே. ராஜ்குமார் இன்னைக்கு சார். ஐயா இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் இவ்வளவு நேரம். ஆ, அவங்க ஆ, மேடம் வந்து சரி. பாட்டு பாடுறதுக்காக வெயிட்டிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆமா முடிச்சிருவோம். ஆமா, சாரி மணி கொஞ்சம் முடிச்சு ஆரம்பம். விட்டுருங்க சார். மன்னிச்சுக்கோங்க, மன்னிச்சுக்கோங்க. மணி ஆரம்பம் ஆயிடுச்சு. ரைட், ரைட், ரைட். நன்றி முடிச்சிருவோம். ரொம்ப சார், நன்றி அருமையா சார். இருக்கு. ரைட். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்பு இறைவன் அருளால் மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் என்னுடைய ஏதோ எனக்கு தோணுனத சொல்லியிருக்கேன். இது சில தப்புகள் இருக்கலாம். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. சூப்பரா ஏன்னா பேசியிருக்கீங்க சார். இதுல என்ன சார், நீங்க சொன்ன அ கருத்து எல்லாமே அப்படியே பொண்ணுல பொரிச்ச மாதிரி சார் அதெல்லாம். நன்றி இல்ல, இல்ல. சார். எனக்கு அதாவது நான் உரைத்த யாம் உரைத்ததெல்லாம் நான் நமன் உரைத்தது மாரி நான் ஏதோ கண்ண மூடிட்டு பேசேன். என்ன ஸ்க்ரீன்லயும் வர முடியல. ஏன்னா என்னுடைய சூழ்நிலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, டவர் கிடைக்கல. அது என்னமோ ஃபோன்ல ஃபால்ட்டா என்னன்னு தெரியல. வீடியோல வர முடியல. இருந்தாலும் அதுவும் நன்மைக்கு தான். எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறேன். நல்லா நெறைய விஷயங்கள் எனக்கு இறைவன் வாயில எனக்கு என்ன வந்துன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. மன்னிக்கவும். வணக்கம் மலைராஜன் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது. எல்லார் சார்பாவும் சொல்றோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆ கண்டிப்பா நிறுத்துறதுக்கே மனசு வரல. அவ்ளோ நெறைய அல்ல கருத்துக்கள் சொல்றீங்க. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. மிக்க மகிழ்ச்சிம்மா. இந்த மாரி நீங்க வந்து உணர்வோட சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் இன்புற்று இருக்கணுங்கிற ஐயாவுடைய இதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சியோட ஒருங்கிணைஞ்சு எல்லாம் முயற்சி எடுப்போம். நன்றி. மிக்க நன்றி. கண்டிப்பாங்க ஐயா. நன்றி ஐயா. ஐயா அதாவது தகுந்த பாடல்களை சொல்லி ரொம்ப நல்லா பண்றீங்க ஐயா. ஹலோ. எதார்த்தமா தான் வருதுங்கம்மா. நான் வந்து எதையுமே தயார் பண்ணல. நான் உண்மையிலே பேசுறதுக்கு தயார் பண்ணணும்லாம் எடுத்து வச்சேன். தயார் பண்ணத விட்டுட்டேன். எதுவுமே பேசல. நான் இன்னும் நெறைய விஷயங்கள் எடுத்து குறிச்சுலாம் வச்சிருந்தேன். எத பேசுனே தெரியல. வர்றத சொல்லிட்டே இருக்கேன். அவ்வளவுதான். அது வந்து என்னுடைய கையில ஒண்ணுமே இல்ல. அதுக்கு இறைவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். என்ன உங்களுக்கு அதாவது எது தேவையோ அதுக்கு கிடைக்கும்ன மாரி எல்லாருக்கும் தேவையா இருக்கிறது யார் மூலியமாவது நமக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்கு. அதான் உண்மை. ரொம்ப நன்றிங்கம்மா. அண்ணா வணக்கம். நன்றிங்க ஐயா. மலைராஜன் அண்ணா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு மேடம். உங்க கருத்துக்கள்லாம் அருமையா வரும். அப்பப்ப நீங்க போடுறீங்க. 4 வார்த்தை சொன்னாலும் நல்ல இல்ல, வார்த்தையா மண்டையில இருந்தா இருந்து அப்படியே ம். ஒரு அருவி அப்படியே சாரலோட கொட்டிட்டு இருக்கிற போது ஒரு கோடை காலத்துல போய் நனைஞ்ச ஒரு ஃபீல் கொடுக்குறீங்க. உங்களுடைய ஸ்பீச் அப்படி இருக்கு. அதுக்கு இல்ல வர்ணனை எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. ஆனா ஒரு இதமான ஒரு பேச்சு நல்லா இருக்கு. நன்றி, நன்றி உங்களுக்கு. எல்லாம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய உள்ளம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எப்படியோ அது வந்து இறைவனால எனக்கு என் மூலியமா வந்திருக்கு. அவ்வளவுதான். நான் ஒண்ணும் பண்ணல. என் கையில ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. இப்போ இந்த குழுவை வந்து முன்னின்று நல்லா வழி நடத்திட்டு போறீங்க. உங்களுடைய அவ்வப்போது உங்களுடைய பேச்சு வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா, மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதா, ஒரு புத்துணர்வு உள்ளதா இருக்கு. அதுக்காக உங்களுக்கு மிக்க நன்றி.
நன்றிங்கம்மா, அண்ணா நன்றிங்கம்மா. இறைவனுக்கு அண்ணா நன்றி, இறைவனுக்கு நன்றி. பழையண்ணா நான் உங்களை பேசுறேண்ணா. நான் பேசுறது கேக்குதா? அண்ணா அருமை அண்ணா, அருமை நன்றிங்க அருமை வளையண்ணா. நன்றிங்கம்மா. எல்லாருமே நம்ம ஐயா, டாக்டருக்கும் ஆசை இல்ல தம்பி ஐயாவுக்கும் ஜெகதீஷ் அண்ணா, ஐயாவுக்கும் இல்ல இல்லண்ணா, ஆர்கனைஸ் நீங்க பண்ணதுக்கு நிறைய நன்றி சொல்லணும். படிச்சுட்டீங்கண்ணா. அண்ணா நீங்க நிறைய படிச்சிருக்கிறீங்க. அது ஒண்ணுமே அது எப்படி எவ்வளவு எந்த நேரத்துல எப்படி சொல்லணும்ங்கிறது நீங்க அற்புதமா சொல்றீங்கண்ணா. அருமைண்ணா. இல்ல இப்ப அதாவது நீங்க ஒரு ரகசியம் என்னன்னா, நான் ஒண்ணுமே படிக்கல. அதான் விஷயம். ஒண்ணுமே படிக்கல. அதாவது பார்த்த புஸ்தகத்தெல்லாம் வாங்கிடுவேன். என் ஒய்ஃப்ட கேளுங்க. அதாவது ஒரு மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவங்க வீட்டுக்காரம்மாட்ட கேட்கணும், இல்ல அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்கணும்பாங்க. அந்த மாதிரி வீட்டுல கேட்டீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 10 ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்களை வாங்கி வச்சிருக்கேன். ஆனா ஒரு புத்தகம் கூட படிக்கல. எனக்கு என்னன்னா எல்லாமே நிறைய கேள்வி படிக்கிறீங்க. ஞானம் தான். அதாங்கண்ணா. ஐயா, ரொம்ப அருமைங்கண்ணா, அருமை. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம்ங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. நல்லா சிறப்பா இருக்கு. நாளுக்கு அப்புறம் குழுவுக்கு வந்திருக்கேன். ஐயா வணக்கம். வாய்ஸ் வணக்கம் வணக்கம் ஐயா. வாய்ஸ் பிரேக் ஆகுது. சரிங்க. மருத்துவர் குமரேசன், கோவையில இருந்து. மதுரையில இருந்தேன், இப்ப கோவையில இருக்கேன். அவர்களுக்கு அறிமுகம். இந்த குழு தொடங்கும் போது திருமூலருடைய ஆய்வறிக்கை மற்றும் வள்ளலாருடைய அற்புத தகவல் அத்தனையிலிருந்தும் நானும் துணையார் 2 பேருமே மருத்துவர், பேராசிரியர், வசிஷ்டம் சொல்லக்கூடிய பவுண்டேஷன் மூலமாக இறைத்தொண்டு சித்தர்களுடைய வாழ்வில் நெறிமுறை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஏற்கனவே குழு ஆரம்பிக்கும் போதே ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு 5-6 வகுப்புகள் எடுத்து இருந்தாலும் தங்களுக்கு மறந்த நன்றிகள். ஒரு தன்னை மறந்து பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிருக்கீங்க. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஆம், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்பதை வாழும் வள்ளுவம் நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. வழங்கி எப்பொழுதுமே கொண்டிருக்கும். இது எந்த யுகங்களையும் எல்லா காலத்தும் மனிதனுடைய வாழ்க்கையை புனிதமாக்குவதற்காக. கசடர கற்க கற்றபின் கற்றவை அதற்கு தக நிற்க. இது இன்றைய தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயம். நானும் கருக்குறள் எழுதிட்டு இருக்கேன். நிறைய வள்ளுவனை போல் ஆக வேண்டுமல்ல, இனி நன்கு தமிழ் செய்யுமாறு என்று இறைவன் திருமூலருக்கு அருளியது போல வசிமந்திரமும் தமிழில் ஆழ்ந்த பற்று, தமிழை வருகி தமிழோடு வாழ்ந்து தமிழோடு குறைந்து தமிழை சுவாசித்து மதுரை மண்ணில் சங்கத்தமிழ் வளர்த்த மண்ணில் என் பூர்வீகமாக இருந்து இன்று நான் கோவையில் இருக்கிறேன். கசடர கற்க கற்ற பின். ஆம், கசடர கற்க கற்ற பின் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முக்காலத்தையும் உணர்த்துகின்ற 7 வகை ரகசியங்களை இப்படித்தான் கொடுத்திருக்கிறார். அந்த கற்றவை அதற்கு தக நிற்க வேண்டும் என்பது. இது ப்ரொஃபஷனல் நம்மளுடைய வாழ்வியல் நயத்திற்கு கல்வி என்பது மேம்பாடாக பொருளாதாரத்தை சார்ந்து. கற்க கற்ற பின் கற்றவை கசடர. கற்க கற்ற பின் கற்றவை கசடர நிற்க அதற்கு தக. நிற்க தக அதற்கு. இதுக்கும் மிகப்பெரிய விளக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு பொருளாக நாங்கள் சொல்லும்போது எனக்கு தோணுச்சு, திருமூலருடைய வாழ்வும் வாக்கும் என்னும் ரகசியத்தோடு அவருடைய வாழ்க்கையில அவருடைய நெறிமுறை திருமந்திர வகுப்பு எடுத்திருக்கேன். சிவவாக்கியம் வகுப்பும் பல குழுக்களில் எடுத்திருக்கிறேன். என்னுடைய குழுவிலும் அந்த இறைவனுடைய இயல்பு எப்படிப்பட்டது என்பது ஈசன் அருள் பெறும் ரகசியமும் வேதசாரமும் திருமந்திர உபதேசம் பெற்ற அந்த வழிமுறைகளை நந்தி உரைத்த வாக்கியத்தின்படி நாம் எப்படியெல்லாம் அந்த அவையடக்கம் என்னும் ரகசியத்துடன் நாம் கற்றவைகள் எல்லாம் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு என்பது போல நாம் வழங்குவது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. அது தங்களுக்கே குறித்தான ஒரு அற்புதமான உங்களுடைய பிறவிநயம், திருநயம். அது திருமயமாக இருந்தும்
அது திரு நயமாக இருக்கிறது. அந்த அக்னி காரியம் என்னும் தீ ஓம்பல் என்பது திருமூலர் கொடுத்த ரகசியம். அன்புடைமை, கேள்விகள் கேட்டமைதலை அதற்கு தகுந்தவாறு பதிலளித்தல், அதை போல் நடுவு நிலைமை. இந்த பாத்திரமும் அபாத்திரமும் ஆகிய தேகத்தை நாம் எப்படி உடல் வளர்த்து உயிர் வளர்த்தேன் என்று கண்காணி என்ற பாடல் வழியாக நமக்கெல்லாம் விளக்கியிருக்கிறார் என்றால், சிவநிந்தை, குரு நிந்தை, மகேஸ்வர நிந்தை எல்லாம் செய்யாதிருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த சைவம் நம்மை எல்லாம் பதி பசு பாசத்துடன் நமக்கு அதற்கான இலக்கண நெறிமுறையோடு சிவஞான போதியத்தில் வழங்கப்பட்டதும், சித்தர்கள் வழங்கிய அந்த ரகசியங்களும், அவன் அவள் அது என்னும் அவையின் ரகசியமும், பெரியோரை துணைகோடல் என்னும் ரகசியத்தால் இந்த குழுவில் ஐயா அவர்கள் செய்கின்ற பணி மிக ஆழமானது. ஐயா அவர்களுடைய வேண்டுதல் என்னிடம் இருக்கிறது. இந்த ஹெட்ஸ் பற்றி 400 ஹெட்ஸ்ல இருந்து 800 ஹெட்ஸ் வரைக்கும் ஐயாவுடன் கலந்துரையாடி சில விஷயங்கள் கொடுத்திருந்தேன். அதை பற்றி ஆழமான விளக்க வகுப்புகள் ஐயா இருக்காங்களான்னு தெரியல, மிக தெளிவான விளக்கங்கள் பதிவிடலாம் என்று அதற்கான புத்தக வடிவங்களும் நிறைய இருக்கிறது. ஆதாரங்கள் என்னும் ரகசியத்தை ஸ்தூல உடலில் நான் அதை கண்டேன் இதை கண்டேன் என்று அறிவதை விட, அது சித்தர்களுக்கே கிடைத்த பெரிய அற்புதமான விஞ்ஞானமய கோஷத்தின் தெளிவு. அது அந்த குவாண்டம் சொல்கின்ற ஏஜிஏ ஏஎஸ்ஐல நாம இன்னைக்கு என்னதான் விஞ்ஞானபூர்வமான நிலையை முழுவதும் ஒரு பரிபாசைகளாக கண்டவைகள் அனைத்தும் இன்று நிரூபித்துக் கொண்டிருக்கிறோமோ, அதை விட இன்னும் காலம் உபரசம், ஆதிரசம், அதிரசம், உபரசம், அதிரசம், ஆதிரசம் என்று 360 உபரசங்களை அகத்தியம் காகபஜெண்டர் ஞானத்தில் வழங்கியது உண்மை என்றால், இந்த ஆத்ம தரிசனம் செய்யும் உபாயத்தை கூழ்வினை அறித்து சரீர சுத்தி உபாயத்துடன் நாம் பயணப்படுவோம். இது அற்புதமான பயணம். தங்களுடைய பயணத்தினுடைய அருள் விளக்கம் பல்வாக்க நான் பேசினா கொஞ்சம் பரிபாசையாத்தே இருக்கும். உங்கள் எளிமையான முறையில் எல்லோருக்கும் சென்றடை மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. காலை வணக்கம். சிவார்ப்பணம். நன்றிங்க. அந்த அளவுக்கு நீங்க சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாம் எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. முயற்சி பண்ணி தகுதியை வளர்த்துக்குவோம். நிறைய தகுதி பேராற்றலினுடைய நம்ம கணக்குல இருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் தான் நிட்டை கூடல். ஜீவ நிட்டையிலேயே சிவ நிட்டை கூடல் என்பது நமக்கு இருக்கும் என்றால், ஜீவனும் சிவனும் உள்ளே, அதான் கடவுள். அப்படின்னா அகத்து கடவுள் கடந்து செல்லும் கடவுளர்களே. நம்ம இதுவரைக்கும் கொஞ்சம் மன்னிக்கணும் ஐயா, குறுக்கிடருக்கு கொஞ்சம் மன்னிக்கணும். நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்குது. இன்னொரு நாள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய விஷயமா இருக்கும். இன்னைக்கு நேரமானதால அவங்க எல்லாருமே வந்துட்டு அலுவலகம் கிளம்புறதுக்கு தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம இன்னைக்கு முடிச்சுக்கலாம். அனைவருக்கும் அன்பே சிவம் என்னும் அந்த அன்பு மரணம் உடைத்தாய் வாழ்க்கை பண்பும் பயணம் அது சிறும் சீரும் சிறப்புடன் வாழும். நன்றி. நன்றி. நீங்க பாட்டு இன்னையோட முடிச்சுக்கலாங்களா? பாட்டு பாடுறீங்களா? எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா. இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும்,
முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றேன் சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும் அன்ப அகந்தை செருக்காலையாமலே அடக்கி அகந்தை செருக்காலையாமலே அடக்கி ஆண்டவராட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றினர் கருமமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் சொல் செயலாக இயற்றினர் கர்மமெல்லாம் இறைவனை சேருவதை அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்று அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்று அரிய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அதுக்காக ஓடியாரு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டானே கீழே அப்போதே சாந்தி அம்மா இருக்குதா கொஞ்சம் கார குழம்பு இருக்குது சாந்தி அதான் அது கூட நான் இட்லி ஊத்தி கொடுத்துட்டுமா உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் எம் குலம் காப்பவனே நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய் உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய் சுற்றமனைத்தும் காப்பவனே செய் தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிமா. அவங்க பாடல் ரொம்ப உருக்கமா இருக்குமா. 2 பேரும் சேர்ந்து படிச்சது அப்படியே மெய் மறந்து கேட்கிற மாதிரி நல்ல ஒரு உருக்கமான இறை உணர்வை அப்படியே ரியலைஸ் பண்ற அளவுக்கு இருக்குமா. ரொம்ப நன்றிமா. ரொம்ப மகிழ்ச்சிமா. ரொம்ப நன்றி. கடவுள் சித்தோங்க ஐயா. நன்றிங்க. நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா.